Okay, sustainable development without compromising future. Yes, Naveen Kumar has again given the right answer. Sustainable development na future compromise பண்ணக்கூடாது. எந்த விஷயத்துல அப்படின்னா with respect to pollution, with respect to natural resources. So that is why they say நம்ம வந்து சோலார் யூஸ் பண்ணோம் அப்படின்னா it is sustainable development. இதே நம்ம கோல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா it is just development. Because கோலை வந்து நம்ம எக்ஸாஸ்டும் பண்ணிடுறோம், we are not giving it for the future, as well as using coal also creates pollution. So அதனால coal usage is not considered as a sustainable development, whereas solar is considered sustainable development. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் வீட்டுல தான் இருக்கீங்களா, அதாவது செஷன் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, யுனைடெட் நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பத்தி பாருங்க. யுனைடெட் நேஷன் வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா கூகுள் சர்ச்சே பண்ணுங்க, யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். நிறைய கோல்ஸ் இருக்கு. அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸுக்கு இந்தியா என்னென்ன மெசேஜ் எடுத்திருக்காங்கன்னு போய் பாருங்க. ஓகே, சோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ன்றது ஒன் ஆஃப் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது போய் பாருங்க. ஃபைன், ஓகே, சோ லெட் அஸ் கண்டினியூ. சோ எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், இதுக்கு நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்னு சொல்லி ஒரு என்சிஆர்டி புக் இருக்கு, 11th ஸ்டாண்டர்ட் புக். தட் டீல் அபவுட் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் எக்கானமி. எப்ப இருந்துன்னா 1951லயோ 1952லயோ we made RBI. RBI பேங்க் வந்து ஆக்ஷனுக்கு வந்ததுல இருந்து, RBI பேங்க் யாரோட இதுல இருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்களேன். அகைன் ஒன் மோர் क्वेश्चन. ஒரு இந்தியன் நேஷனல் ரீடர் தான் வந்து RBI கவர்மெண்ட் RBI ஒரு பேங்க் வைக்கணும்னு சொன்னாரு. அது யாரு? அவரு தாங்க நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் எழுதினாரு. இப்ப சொல்லுங்க. எஸ், வெரி குட், B.R. அம்பேத்கர். எந்த ஒர்க்ல அவர் சொல்லியிருப்பாரு? எந்த ஒர்க்? அம்பேத்கர் கரெக்ட். அவரோட ஒரு ஒர்க்ல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிருப்பாரு, கண்டிப்பா சென்ட்ரலைஸ்டு பேங்க் வேணும் அப்படின்னு சொல்லி. அவரோட ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு RBI உருவாச்சு. RBIல இருந்து RBIயோட மானிட்டரி பாலிசினா இப்போ நீங்க பேப்பர்ல படிக்கிறீங்களா, இந்த ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, சாச்சுரேட்டட் லிக்விட் ரேஷியோ, பேங்க் ரேட்டு, CRR, ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன், இந்த மாதிரி பல டூல்ஸ். இப்ப ரீசெண்டா ஆத்ம நிர்பாருக்கு முன்னாடி கூட RBI என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க ரெப்போ ரேட்டை வந்து குறைக்கிறோம், 4.5 இருந்து 4க்கு நாங்க குறைச்சிருக்கோம், 50 பேசிக் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்கோம் சொல்லி சொன்னாங்க. சோ இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா நம்ம தலைவர் அம்பேத்கர்னாலதான். அவரோட என்ன ஒர்க் யாராச்சும் சொல்ல முடியுமா? அவரோட ஒர்க் ஒண்ணு, இட்ஸ் ஒர்க்னா ஒரு லிட்ரேச்சர் பண்ணிருக்காருங்க. அந்த லிட்ரேச்சர் இருந்தா அதெல்லாம் வந்துச்சு. என்ன லிட்ரேச்சர்? ரொம்ப முக்கியமான லிட்ரேச்சர் அது. அதான் அவருக்கு PhD வாங்கி கொடுத்தது. யாரும் சொல்லல. ஓகே, ஃபைன். அது வந்து இது ருபி, தி ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபி, ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபி நினைக்கிறேன். சோ ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபின்றது அம்பேத்கருடைய ஒரு PhD ஒர்க். அது அந்த PhD ஒர்க்கை வச்சுதான் ஒரு டாக்டரேட் ஆனார் இன் எக்கனாமிக்ஸ். அம்பேத்கர் பல ஃபீல்ட்ல PhD வச்சிருக்காருங்க. அவருடைய லைப்ரரியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே புக்ஸ் இருக்கு. அந்த லைப்ரரி வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பர்சனல் லைப்ரரி. இப்போ அது வந்து ஒரு மான்யூமெண்டா அதை வந்து பிரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்பேத்கருடைய பர்சனல் லைப்ரரியை எவ்வளவு பெருசு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சோ அவரோட PhD ஒர்க் தான் இந்தியா, த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியன் ருபி. அதுல அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் பேங்க் வந்து கண்டிப்பா இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லி. ஸோ யா, தட் இஸ் வாட் சம்திங் ஐ வாண்ட் டு நோ. ஸோ அதெல்லாம் நீங்க படிப்பீங்க, அந்த புக்ல இருக்கும். அதே மாதிரி 5 இயர் பிளான்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல இருந்து 12th 5 இயர் பிளான் வரைக்கும் நிறைய டிரான்ஷேவா பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டிரான்ஷேலையும் வந்துட்டு நிறைய பாலிசிஸ் இருக்கும். அந்த பாலிசிஸ் கண்டிப்பா படிச்சாகணும். அதுல இருந்து பிரிலிம்ஸ்ல போன வருஷம் கூட கேள்வி வந்திருக்கு, நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம், அது யாரு பண்ணாங்க? 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம், இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. அப்ப அதுல இருந்த முக்கியமான ஒரு நபரோட பர்த்டே கூட நம்ம ரீசெண்டா கொண்டாடணும். 2 பேருமே வந்து எக்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா. எக்கனாமிக் ரிஃபார்ம் ஆஃப் 1991, 2 பேருமே எக்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா. அதுல ஒருத்தரோட பர்த்டேவா நம்ம ரீசெண்டா கொண்டாடணும். ஜஸ்ட் வீக்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கேன் சம்படி ஆன்சர்? நேரு இல்ல நவீன்குமார், நாட் நேரு. நேருஜிக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் எல்லாம் தெரியல நவீன். ஒரு கிளாஸ் தெரிஞ்சிருந்தா என்ன எங்கேயோ போயிருக்குமே. நேரு இன்ஃபேக்ட் காலேஜே கிளியர் பண்ணலையா.
அதான் மது ஃபார்மர் பிஎம் தான், நமக்கே தெரியும். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆடம் ஸ்மித் நவீன்குமார். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆடம் ஸ்மித். அவர் வந்து ஆடம் ஸ்மித் இந்தியா இல்ல நவீன்குமார். மகேஸ்வர் மன்மோகன் சிங். ஓகே மது சிங். தயவு செஞ்சு வந்து அவருக்கு ஒரு மரியாதை கொடுங்க. அட்லீஸ்ட் டாக்டர் மன்மோகன் சிங் ஆச்சு போடுங்க. சரியா? அவர் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. 10 வருஷம் இருந்திருக்காரு பிரைம் மினிஸ்டரா. தயவு செஞ்சு அவருக்கு மரியாதை கொடுங்க டாக்டர். ஓகே, ஒருத்தர் வந்து மன்மோகன் சிங். ஓகே, நிஷித் பாலகிருதர் ஹஸ் ஜாயின். ஹாய் நிஷித், ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் குட். மன்மோகன் சிங். ஓகே, இனி ஒருத்தர் யாரு? மன்மோகன் சிங்கோட பிறந்த நம்ம ரீசெண்டா கொண்டாரு. பிவி நரசிம்மராவோ டாக்டர் மன்மோகன் சிங். வெரி குட். பிவி நரசிம்மராவுக்கு நீங்க மிஸ்டர் கொடுக்கலாம். மனிஷி மித்ரா ஹஸ் given the right answer. டாக்டருக்கு மன்மோகன் சிங் கொடுத்த மாதிரி அவருக்கு மிஸ்டர் கொடுங்க. 1992ல வந்துட்டு பிவி ராவோ வாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அண்ட் 2003 or 2004ல வந்துட்டு டாக்டர் சிங் became the prime minister of India. ரெண்டு டெனர் இருந்தாரு. அவரை தோக்கடிச்சுதான் நம்ம தலை மோடி வராரு. ஓகே, சோ இது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் எந்தெந்த வருஷம் எந்தெந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்றத தெரிஞ்சுக்கணும். ஐ வில் டெல் யூ வை இஸ் இம்பார்ட்டன்ட் when we see the question paper. இந்த ரெண்டு டாபிக் தான் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தலாம். ஓகே, சோ எக்கனாமிக் ரிஃபார்ம் ஆஃப் 1991 பை பிவி நரசிம்ம ராவ் அண்ட் டாக்டர் மன்மோகன் சிங். இதுல என்ன சொன்னாங்க? ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. அது சொல்லுங்க. அது ரொம்ப ஈஸிங்க. 3 விஷயம். அந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ல 3 விஷயம் என்ன சொல்றாங்க? அந்த 3 விஷயத்துல இப்ப கூட இந்த ஆத்ம நிர்பார் ஸ்கீம்ல கூட ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஆத்ம நிர்பார் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் நீங்க ஒரு விஷயத்தையாவது சொல்லலாம். இண்டஸ்ட்ரியலைசேஷன் இல்லைங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷன் இல்ல, அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங். ஓகே, அதுக்கான பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், அர்பனைசேஷன் இல்ல, அது நாட் அர்பனைசேஷன். மகேஸ்வர் அன்மியூட் பண்ணிருக்கீங்க. பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் கரெக்ட். லிபரலைசேஷன் இல்ல, இண்டிஜினஸ் நேஷன். ஓகே, அது இல்ல மகேஸ்வர். ஓகே, என்கரேஜ்மெண்ட் ஆஃப் பிரைவேட் செக்டர். ஓகே, எல்லாரும் சொல்றீங்க, பாயிண்ட புடிச்சிட்டீங்க. பட் லிபரலைசேஷன், எஸ். நவீன் குமார் அகைன் இஸ் given the right answer. நீங்க எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான் கொடுத்தீங்க. பட் the word I was expecting is not actually addressed by most of them. But Naveen Kumar is given the right answer. Liberalization, privatization, globalization, LPG. சிம்பிளா சொல்ல போனா LPG reforms. So 1991ல இந்தியாவை காப்பாத்தின ஒரு முக்கியமான ரிஃபார்ம் இதுதான். இந்த ரிஃபார்ம் ஏன் பண்ணாங்கன்னா 1990ல நம்ம கிட்ட வந்து நம்ம நிறைய கடன் வாங்கிருந்தோங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கிட்ட இருந்து, அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து, நிறைய நாடுகள் கிட்ட இருந்து 1970sல கடன் வாங்கியிருந்தோம். அந்த கடனோட வட்டி குட்டி போட்டு அந்த வட்டிக்கு கட்டுறதுக்கு கடன் வாங்குற அளவுக்கு இந்தியன் கவர்மெண்ட் போயிருச்சு. ஸோ வி டிட்ன்ட் ஹேவ் அந்த ஃபாரின் ரிசர்வ்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாம் டெப்ளிட் ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அப்ப இருந்த மன்மோகன், அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர், ஐ திங்க் இட் வாஸ் பிவிஆர், அவர் என்ன பண்ணாரு, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அப்போ பினான்ஸ் மினிஸ்டரா மன்மோகன் சிங் இருந்தாருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ 2 பேரும் போய் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கிட்ட போயிட்டு திருப்பி லோன் கேட்டாங்க. அப்போ ஐஎம்எஃப் என்ன சொன்னாங்க, நீ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து இந்தியன் எக்கானமி வந்து ஓப்பன் எக்கானமி ஆக்கணும், அது வரைக்கும் வி ஹேவ் க்ளோஸ் எக்கானமி. ஸோ ஓகே, இது பத்தி நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் ஐ கன்சியூம் டைம், ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் டிஸ்டர்ப். இது ஏன் முக்கியம் நான் சொல்லிக்கிறேன். சி, எல்லாத்துக்கும் இப்போ இந்த பாய்காட் சைனா அப்படின்னு சொல்லி பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆத்ம நிர்பார், எல்லாமே செல்ஃப் ரிலையன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். பட் சைனா வந்து நம்மளை விட எப்போ செல்ஃப் ரிலையன்ட் ஆயிட்டான். இன்ஃபேக்ட் யூஎஸ்ஏ அளவுக்கு அவன் க்ரோ ஆகாட்டியும் ஒரு கட்டத்துல கண்டிப்பா யூஎஸ்ஏ மிஞ்சிடுவான். ஏன்னா அவனோட எக்கனாமி இப்போ அந்த லெவல்ல இருக்கு. எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு புதிரா இருக்கும். அது என்ன ஆன்சர் அப்படின்னா, நம்ம வந்து 1992ல தான் வந்து நம்ம எக்கானமி ஓபன் பண்றோம். எக்கானமி ஓபன் பண்றோம்னா ஃபாரின் கம்பெனிஸ் ஓபன் பண்றோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் பெப்சி இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெப்சி இருந்துச்சு. பெப்சி இருந்துட்டு அதுக்கப்புறம் பெப்சி வெளியே போயிருச்சு. ஏன்னா பெப்சினால இந்தியன் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ண டாக்ஸ் கட்ட முடியல, பெப்சி வெளியே போயிருச்சு. திருப்பி ஆஃப்டர் 1991 தான் பெப்சி வருது. நாட் ஓன்லி பெப்சி, ஆல்மோஸ்ட் எல்லா இப்ப இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் ஆஃப்டர் 1991 தான் உள்ள வராங்க. நீங்க கேட்கலாம், என்னோட தாத்தா எல்லாம் பெப்சி குடிச்சிருக்காரு, என் அப்பா எல்லாம் பெப்சி குடிச்சிருக்காரு அப்படின்னு. கண்டிப்பா பெப்சி வாஸ் தேர், but it left India after heavy taxations. Then after 1991, Pepsi again came into India because of globalization policy. Again, privatization, liberalization. இந்த 3 ரிஃபார்ம்ஸ் வந்து 1991 இருந்துச்சு. Again coming back. So நம்ம வந்து 1991ல தான் we are opening our economy to global economy. Whereas China வந்து 1985லயே வந்து ஓபன் பண்ணிட்டான். I'm not sure about the dates. Somewhere in 1980s வந்து China ஓபன் பண்ணிட்டான். So what happened? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல ஒரு பெரிய நீட் ஏற்பட்டுச்சு.
என்ன நீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீப்பான லேபர் வேணும். ப்ராஃபிட் மேக் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தியா இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பென் 10 ரூபா விற்கிறேன், அந்த பென் என்னால 2 ரூபா ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா 8 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட். கரெக்டா? சோ சீப்பான லேபர் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல அச்சீவ் ஆன கண்ட்ரிஸ் தேடிட்டு இருந்தாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன், யூஎஸ், ஜப்பான் இவங்க எல்லாம் தேடிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ முதல் முறையா சைனா வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட அப்பெல்லாம் சைனீஸ் எக்கானமி வந்துட்டு சார்ட்லயே இல்ல, லிஸ்ட்லயே இல்ல. அவங்கலாம் 1985 ஓபன் பண்ணும்போது என்ன பண்றாங்க, இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு நீட் தேடிட்டு இருந்தாங்க, அந்த சீப் லேபர் தேடிட்டு இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சைனால போய் போடுறாங்க. சைனால காசு போட்டு என்ன பண்றாங்க, இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் வந்து பயங்கரமா ப்ளூம் பண்ணி விடுறாங்க. வித்தின் 10 இயர்ஸ் வந்துட்டு சைனா என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் மார்க்கெட்டிங் ஹப் ஆயிடுச்சு. அந்த 10 இயர்ஸ் இந்தியா வந்தீங்கன்னா நம்ம 1993 இருக்கும், 1994 இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், குளோபலைசேஷன் பண்ணிட்டோம். நம்மளும் எதுக்கு பண்ணோம் அப்படின்னா IMF என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து குளோபலைசேஷன் பண்ணி விடு, இந்த சமயத்துல வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு வந்து நிறைய நீட் தேவைப்படுது. சோ உங்களோட நீட், ஏன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி, சோ நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, சீப் லேபர் பண்ணிக்கலாம், நீ ஓபன் பண்ணி விடுன்னு IMF சொல்லும். பட் இவங்க எல்லாம் சைனா முன்னாடியே முந்திடுவான், சைனா முன்னாடியே திறந்துருவான். சோ அதனால இந்தியாவில வந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப 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 கம்மி and compared to China. ஆனா there is a catch. மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வரைக்கும் யாரு வந்தாங்க அப்படின்னா சர்வீஸ் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் வராங்க. அப்பதான் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய FDI வந்துட்டு சர்வீஸ் செக்டர் கம்பெனிஸ் வருது. அப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாடா குரூப்ஸ் முன்னாடி வராங்க. இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ஃபோசிஸ் குரூப்ஸ் முன்னாடி மாதிரி சர்வீஸ் செக்டருக்கான சர்ஜ் வந்து அப்ப வருது. ஸோ வாட் ஹேப்பன், இந்தியா வந்து அக்ரேரியன் எக்கானமியில இருந்து ஸ்ட்ரெயிட்டா சர்வீஸ் செக்டர் போயிட்டாங்க. அக்ரிகல்ச்சர் எக்கானமினா வந்து அக்ரிகல்ச்சரை மட்டும் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்த எக்கானமி வந்து ஸ்ட்ரெயிட்டா சர்வீஸ் செக்டர் போயிட்டாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டருக்குள்ள நம்ம பார்க்கவே இல்லை. வை? பிகாஸ் மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே வரல. அதனாலதான் இன்னைக்கு சைனா பெரிய ஆளா இருக்கு. சைனா வந்துட்டு அழகா போயிட்டான். எப்படின்னா அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி இருந்தா, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் செக்டரை பேஸ் பண்ணி இருக்கான், இப்ப சர்வீஸ் செக்டருக்கு போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? சோ இது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபிளா இன் 1991 LPG. இது எல்லாமே வந்து நான் சொன்ன NCERT-ல இருக்கு, தெளிவா போட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்து பாவர்ட்டி. உங்களுக்கே தெரியும் பாவர்ட்டினா என்ன அப்படின்னு. அடுத்து இன்க்ளூஷன். இன்க்ளூஷன்னா எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்றது அப்படின்னு இன்க்ளூஷன். ஓகேவா? சோ ஹவு டு இன்க்ளூட் ஈவன் த புவர் அண்ட் த ரிச் வைல் யூ ஆர் டூயிங் அ ஸ்கீம், அதான் இன்க்ளூஷன். டெமோகிராபிக்ஸ்னா வந்துட்டு பாப்புலேஷன் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு படிக்கிறதுங்க. சோ அதான் டெமோகிராபிக்ஸ். சர்வீஸ் செக்டர், சோசியல் செக்டர் இனிஷியேட்டிவ். சோசியல் செக்டர் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னா PSUs. இங்க PSUs தான் சொல்றாங்க. PSUs அதே மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த பாவர்ட்டி எப்படி குறைக்கலாம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் சில வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சோசியல் செக்டர் இனிஷியேட்டிவ்ஸ். ஃபைன். ஸோ எனி டவுட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கானமி? I am pausing for doubts. I hope you guys also understood the reason why we are China grew and India did not grow அப்படின்னு சொல்லிட்டு. So even okay, no doubts now. Mugilan has given no doubts. Any other doubts? Somebody else? Okay, fine. Thank you, Naveen Kumar and Mugilan. Thank you for your reply. Fine. So இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். This is why India வந்து மேனுஃபேக்சரிங் செக்டருக்குள்ள போகாதனால தான் you can also find one more trend. இந்தியாவோட GDP இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, ஆனா இந்த பாவர்ட்டி அப்படின்ற விஷயம் நம்ம கிட்ட குறையவே மாட்டேங்குது. பிகாஸ் இந்த புவருக்கெல்லாம் வேலை கொடுக்கறதுக்கான தான் யாரு வந்தா, மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்தா. ஆனா நம்ம நாட்டுக்கு அவன் வரவே இல்லை, அவன் சைனாக்கு போயிட்டான். சோ சைனாவோட பாவர்ட்டி இந்தியாவோட கம்மியா இருக்கு. ஆனா இந்தியாவில வந்துட்டு சர்வீஸ் செக்டர், அக்ரிகல்ச்சர் பேஸ் செக்டர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா சர்வீஸ் செக்டர் மாறினால எஜுகேஷன் கிடைச்சவன் மட்டும்தான் சர்வீஸ் செக்டர்ல பயங்கரமா காசு சம்பாதிச்சான். எஜுகேஷன் கிடைக்காத புவர் ஸ்டில் ரிமைனிங் புவர். தட் இஸ் வை இந்தியா வந்து இந்த பாவர்ட்டியை பீட் பண்றதுக்கு இன்னி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஆத்ம நிர்பாருக்கு முன்னாடியே மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் இந்தியா வந்து ஜாஸ்தி போகணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம், அன்எம்ப்ளாய்மெண்ட். நம்ம GDP வளர்ந்துகிட்டே இருக்கு, ஆனா அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. வை? பிகாஸ் நம்ம கிட்ட சர்வீஸ் செக்டரோட growth ஜாஸ்தியா இருக்கு, வேற மேனுஃபேக்சரிங் செக்டரோட growth வந்து குறைவா இருக்கு. மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்தாதாங்க எம்ப்ளாயபிலிட்டி வரும். ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு 10 lakhs மதிப்புள்ள ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்றாங்க அப்படின்னா நியர்லி ஒரு 20 to 30 இன்ஜினியர்ஸ் வந்து அதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இதே ஒரு 10 lakhs மதிப்புள்ள ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா அரௌண்ட் 50 இருந்து 80 இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு 10 lakhs மதிப்புள்ள ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. சோ ஒரு 10 லட்சம் மதிப்புள்ள ஒரு கார் வந்து 50 இருந்து 80 இன்ஜினியர்ஸ்க்கு வேலை கொடுக்குது. வேற ஒரு 10 லட்சம் மதிப்புள்ள சாஃப்ட்வேர் வந்துட்டு
வெறும் 10 இன்ஜினியர்ஸ் தான் வேலை கொடுக்குது. ஆனா அந்த 50 அந்த 10 லட்சத்துக்கான ஜிடிபி, அந்த 10 லட்சம் கார் ஜிடிபிக்கு ஆட் பண்ற வேல்யூவும் இந்த 10 லட்சம் சாஃப்ட்வேர் ஜிடிபிக்கு ஆட் பண்ற வேல்யூ ஒரே வேல்யூ தான். ஜிடிபி தெரியாதவங்களுக்கு ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபினா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கண்ட்ரியில வந்துட்டு அந்த கண்ட்ரில ப்ரொடியூஸ் ஆகிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டோட்டல் வேல்யூ என்ன, ஒரு வருஷத்துல ப்ரொடியூஸ் ஆகிற கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட வேல்யூ என்னன்றதான் ஜிடிபி. ஸோ இப்போ புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம கிட்ட வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் ரொம்ப குறைவா இருக்கிறனால, சாஃப்ட்வேர் செக்டர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறனால இங்க தேவைப்படுற எம்ப்ளாயபிலிட்டி ரொம்ப கம்மி. அதே சமயம் இவங்க கான்ட்ரிபியூட் பண்ற ஜிடிபி வந்து ரொம்ப ஜாஸ்தி. So that is why our GDP is growing, but our employability is falling. And also one more reason, population or concern na. But still, if there was manufacturing sector, நம்ம எப்படியோ வந்திருக்கலாங்க. That is not only my opinion, it is also opinions of various economists. Okay, இது வரைக்கும் யாரும் டவுட் சொல்லல. Let us continue. நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் இஷ்யூஸ் ஆன். ஓகே, அடுத்து வந்துட்டு என்விரான்மெண்ட்குள்ள வந்துட்டோம். சோ நம்ம இதுவரைக்கும் பார்த்த சப்ஜெக்ட் என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். அடுத்து வந்துட்டு என்விரான்மெண்ட் ஈகாலஜி. என்விரான்மெண்ட் ஈகாலஜினா ஒன்றும் இல்லை, வேரியஸ் ஈகோ சிஸ்டம் படிக்கிறது தான் ஈகாலஜின்னு சொல்றாங்க. ecosystem and its functions of ecosystem அதான் ecology சொல்றாங்க. functions of aquatic ecosystem இருக்கு, terrestrial ecosystems இருக்கு, அதோட functions என்ன, அந்த ecosystem எல்லாம் எப்படி நம்மளோட environment கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க, என்ன மாதிரியான ஃப்ளோரா இருக்கு, என்ன மாதிரியான ஃபோனா இருக்கு, அதை கன்சர்வ் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் வந்து environment ecology. பயோடைவர்சிட்டினா இது வந்து பர்டிகுலர் ecosystemல பாக்குறதா வந்துட்டு ecology. பயோடைவர்சிட்டி இட்ஸ் a mix of all ecosystems. இப்போ வந்து aquatic ecosystem, terrestrial ecosystem ரெண்டுமே சேர்ந்து படிக்கிற பயோடைவர்சிட்டி. சோ அந்த அந்த இடத்துல வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு எது எடுத்துக்கலாம், மேங்க்ரூவ்ஸ், சுந்தர்பன்ஸ் எடுத்துக்கலாம். சுந்தர்பன்ஸ் மேங்க்ரூவ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமும் இருக்கு, அதே மாதிரி டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமும் இருக்கு. சோ அங்க வந்து ஃப்ளோரா ஃபோனா எப்படி டைவர்ஸா இருக்குன்னு படிக்கிறது தான் பயோடைவர்சிட்டி. ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஈகோசிஸ்டமா ஒரு ரோல்ஸ் படிக்கிற பேர் தான் வந்துட்டு ஈகாலஜி. அடுத்து கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் சொல்லவே வேணாம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். that do not require subject specialization. இந்த மூணுமே வந்துட்டு நீங்க ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜென்ரலான பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சா போதும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு இன்னொரு क्वेश्चन இருக்கு, மேங்க்ரூவ்ஸ் வந்து ஏன் ரொம்ப முக்கியம்? மேங்க்ரூவ்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம்? ரீசெண்டா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர் நடந்துச்சுங்க, அதனால அந்த क्वेश्चन கேட்கிறேன். restricts water from entering land. Okay, somewhere near. It's okay. Madhu has given an answer, somewhere close. And can you please relate it to the current affair that happened recently? ரீசெண்டா ஒரு கரண்ட் அஃபேர், மகாராஷ்டிரா பிரிவென்ஷன் ஆஃப் ஃப்ளட். நீங்க ஃப்ளட் வந்து இன்லேண்ட்ல நடக்கிறதுங்க. ஓகே, கோஸ்டல் ஏரியாஸ்ல ஃப்ளட் நடக்கும், பட் ஃப்ளட் மோஸ்டா இன்லேண்ட்ல தான் ஜாஸ்தியா நடக்கும். டியூ டு புவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட், ட்ரைனேஜ் மேனேஜ்மெண்ட் புவரா இருக்கிறதுனால தான் ஃப்ளட் நடக்குது, நாட் நேச்சுரல் ஃபினாமினா. அதையும் தாண்டி மேங்க்ரூவ்ஸ் வந்து போகணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ளட் ஓகே கேன் பி கன்சிடர், பட் ரீசெண்டா கரண்ட் அஃபேர் நடந்துச்சு, அதான் நான் கேட்கறேன். And mangroves பத்தி क्वेश्चन கேட்டிருக்காங்க. Maintains water quality. No, it does not maintain water. Okay, fine. Mangroves வந்துட்டு brackish waterல grow ஆகும். Yes, brackish waterனா ஒண்ணும் இல்லைங்க. It is where fresh water meets salt water. இப்போ ரிவர் எல்லாம் வந்துட்டு டெல்டால போய் மீட் ஆகுமா? டெல்டானா ஒன்றும் இல்லை, வேற ஓஷன் வாட்டர் கோஸ்ட் லைன். இப்போ ஒரு ரிவர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கங்கா ரிவர் வந்து என்ன ஆகுது, வெஸ்ட் பெங்கால் மூலியமா வந்து பே ஆஃப் பெங்கால்ல வந்து மிக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த பே ஆஃப் பெங்கால் மிக்ஸ் ஆகிற அந்த ஒரு ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியால என்ன ஆகும்னா பேக்ரிஷ் வாட்டர் கிரியேட் ஆகும். இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர். ஸோ பேக்ரிஷ் வாட்டர்ன்றதுல ஒரு வெரைட்டி ஆஃப் பயோடைவர்சிட்டி பார்க்கலாம். ஃப்ரெஷ் வாட்டர்ல க்ரோ ஆகாத ஃப்ளோரா ஃபோனாவும், சால்ட் வாட்டர்ல க்ரோ ஆகாத ஃப்ளோரா ஃபோனாவும் பேக்ரிஷ் வாட்டர்ல க்ரோ ஆகும். எஸ்பெஷலி வந்து ஃபிஷரிஸ், பேக்ரிஷ் வாட்டர்ல நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் க்ரோ ஆகும். தட் இஸ் a very good point said by Vinod Kumar. But again, I am referring to a current affair. It is a very important current affair that happened. யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அரவிந்த் நரேன் வைல்ட் லைஃப், பொல்யூஷன். No, not pollution, Maheshwar. See, very important current affair. ஒரு மாசம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 1 month ஆயிருக்கும், அவ்வளவுதான். 1 month தான் இருக்கும். Come on guys, guess பண்ணுங்க.
related to Amphan cyclone. Beautiful. Okay, Manishi Mitra as Mugilan வந்து slow down erosion. No, not actually slowing down erosion. She has given the answer. Miss Manishi Mitra has given. Okay, I'm sure if you are a female, if you are a male, I'm very sorry, but with your name, I'm telling you that you are a female. Okay, Miss Manishi Mitra has given the right answer. எப்படிங்க மேங்கூஸ் வந்துட்டு சைக்ளோனை வந்து ப்ரிவென்ட் இல்ல, ஸ்லோ டவுன் த சைக்ளோன். இன்ஃபேக்ட் கரெக்டா சொல்ல போனா. ஓகே, சோ தேங்க்யூ மான்சி ஃபார் த கிளாரிஃபிகேஷன். சோ இப்போ ஆம்ஃபான் சைக்ளோன் வந்து எங்க லேண்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல லேண்ட் ஆச்சு, அண்ட் அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் லேண்ட் ஆச்சு. இதை வந்து இந்த இம்பாக்ட குறைச்சது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற சுந்தர்பன் தான். சோ எப்படி மேங்க்ரூவ்ஸ் வந்துட்டு குறைச்சதுன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், மேங்க்ரூவ்ஸ் வந்துட்டு அந்த ஒரு கோஸ்ட் லைன்ல இருக்கும். கோஸ்ட் லைன்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி சில கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும். ஒரு ஃபிளட் வருது, ஒரு விண்டு வருது அப்படின்னா, அந்த விண்டு வந்து மேங்க்ரூவ்ஸ்ன்றது ஒரு ஃபாரஸ்ட் தானே, அந்த ஃபாரஸ்ட்ல அடிச்சு பாதி டிஸ்ட்ரக்ஷன் அந்த மேங்க்ரூவ்ஸே எடுத்துரும். அந்த விண்டோட பாதி டிஸ்ட்ரக்ஷன், பாதின்னு இல்ல, இன்ஃபேக்ட் சொல்ல போனா மேங்க்ரூவ்ஸ் நீ டென்ஸா இருந்துச்சுன்னா 80 to 90% ஆஃப் த டிஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு மேங்க்ரூவ்ஸே எடுத்துக்கும். சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது என்ன, நமக்கு இன்லேண்ட்ல நடக்கிற டிஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஓகே, சோ ஆனா சுந்தர்பன்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இட் வாஸ் தேர் இன் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் இயர் அண்ட் இட் வாஸ் ஆல்சோ தேர் இன் லாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர். அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கு. தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல இருக்கு. கேன் சம்படி சே ரொம்ப முக்கியமான ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். பிச்சாவரம். ஓகே, நவீன் குமார் has given the right answer. It's பிச்சாவரம். பிச்சாவரம் எங்க? திருச்சியா நவீன் குமார்? பிச்சாவரம் எங்கன்னு தெரியல, திருச்சியிலயா இருக்கு நவீன்? Because Naveen Kumar is from Trichy. Okay, it's from Kadalur. Okay. Thank you, Naveen. Pichavaram வந்து தமிழ்நாட்டுல. Again, Karnika has also given, the Mrs. Karnika has given the right answer. It is Pichavaram. Okay, super. So fine. So இதெல்லாம் வந்து you will study in environment. Next, general science. General science னா science and technologyங்க. சிம்பிளா சொல்ல போனா மேக்ஸிமம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஸ்பேஸ் மிஷன்ஸ் பத்தி கேக்குறாங்க. ஓகே, ஸ்பேஸ் மிஷன்ஸ். ஓகே, இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். இந்தியாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் மிஷன் பேர் என்ன? இந்தியாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் மிஷன் பேர் என்ன? போன வருஷம் பட்ஜெட்ல சொன்னாங்க. பட்ஜெட்டுக்கு அப்புறம் சொன்னாங்க. பட்ஜெட்ல வந்து அது காசு கொடுத்திருந்தாங்க. அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், சீஃப் மினிஸ்டர் ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருந்தாங்க. காகன்யான். எஸ், Anandan has given the right answer. Maheshwar, Shreya Shukla. Okay, these three people have given the right. Is Gaganyaan. Fine. So இந்த மாதிரி கேட்கலாம். And அதே மாதிரி ஜெனரல் சயின்ஸ், கொரோனா வைரஸ் பத்தி கேட்கலாம். Again, coming to coronavirus. Yes. Recently there was a indigenous vaccine that was made in India. அந்த வேக்சின் பேர் என்ன? Indigenous vaccine that was given approval for human trials. What is the name of the vaccine? Covaxin. Very good. Vikram Ganesh has given the right answer. Covaxin வந்துட்டு, is it a completely private made vaccine or is it a public private partnership vaccine? அதாவது கம்ப்ளீட்லி பிரைவேட்னா ஒரு பிரைவேட் நிறுவனம் மட்டும் பண்ணதா, இல்ல கவர்மெண்ட் பிரைவேட் நிறுவனம் சேர்ந்து பண்ணதா? அதாவது ட்ரிபிள் பி மாடலா இல்ல பிரைவேட் மாடலா? ட்ரிபிள் பினா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். Public private. Shreya Shukla has given the right answer. Yes, ICMR and Bharat Biotech இந்த ரெண்டு கம்பெனிஸும் சேர்ந்து தான் கோவாக்சின் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பத்தி ஒரு சர்ச்சை ரீசெண்டா போச்சுன்னு நினைக்கிறேன். ஐசிஎம்ஆர் வந்து இந்த கோவாக்சின் ஹியூமன் ட்ரையல் கொடுத்தோன்னா ஐசிஎம்ஆர் என்ன சொன்னாங்கன்னா, August 15th நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வில் பி இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் கொரோனா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹிந்துல கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பத்தி கிரிட்டிசிசம் வந்தவொடனே எப்படி நீங்க பண்ணலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சொன்ன உடனே திருப்பி அந்த நியூஸை வந்துட்டு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோன்னு தூக்கிட்டாங்க. சோ பிஏபில தான் ஃபர்ஸ்ட் ஐசிஎம் அந்த நியூஸை போட்டாங்க, அப்புறம் பிஏபில தூக்கிட்டாங்க. ஓகே guys, fine. So we will now look at the okay. இப்போ யாருக்காச்சும் இந்த சிலபஸ்ல டவுட் இருக்கா? Can we go to the question papers? See guys, இப்போ டைம் வந்து 7 ஆயிருச்சு. நம்ம வந்து இன்னைக்கு 7:30 வரைக்கும் பார்க்கலாம். பட் ஐ எம் ஷூர் we will not be able to complete our complete agenda. சோ எனக்கு உங்களோட தாட்ஸ் இன்னைக்கு இதுல வேணும். இப்போ நம்ம நாளைக்கு இதே மாதிரி செஷன் வச்சுக்கலாமா? நாளைக்கு ஆர் எனி டே திருப்பி 5:30க்கு மீட் பண்ணி, ஏன்னா நம்ம இனி மெயின்ஸோட சிலபஸ் பார்க்கல, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கல. சோ ஐ திங்க் ஒரு 2 to 3 செஷன்ஸ் இந்த டாபிக்ல போகும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ரிப்ளை நெக்ஸ்ட் சண்டேனா. ஷுவர் எங்க நான் சார் எல்லாம் இல்லைங்க, ஸ்ரேயா சுக்லா, ஐ எம் நாட் சார், ப்ளீஸ், ஐ எம் ஆக்சுவலி a student in CIT. எஸ் அண்ணா. ஓகே ஓகே ஷுவர் அண்ணா. ஓகே ஃபைன். யாரும் வந்து டே சொல்லுங்க. இப்போ மிஸ்டர் ஆனந்தன் ஹஸ் given நெக்ஸ்ட் சண்டே. ஸோ அதே மாதிரி எப்போ வச்சுக்கலாம்? நாளைக்கே வச்சுக்கலாமா இல்ல நெக்ஸ்ட் சண்டே வச்சுக்கலாமா இல்ல? ஷுவர் ஓகேங்க. எப்போன்னு சொல்லுங்க, டே சொல்லுங்க. ஓகே guys, everybody who has replied sure and okay, please type which day you want the session. Whether it is tomorrow is Monday 5:30 இதே டைம் வச்சுக்கலாமா, next Sunday? Okay, Muralidhar has said next Sunday. Is there anybody else for next Sunday? See, Naveen, okay, Naveen is being very generous. When you will be convenient man கேட்டிருக்காரு. நான் எப்பவுமே convenient தான் நவீன் குமார். I have rescheduled the next week according to this. No issues for me, Naveen Kumar. It is based on you guys. I am doing this for you guys. So I want you guys to be convenient. Tomorrow is fine for better continuity. That's a good point, Madhumati Natarajan tomorrow ngranga. Naveen Kumar, I hope you are okay with tomorrow. Vikram Ganesh has said tomorrow. Okay guys, ellarku tomorrow okay va? See, we are living in a democratic country. எல்லாரும் வந்து சொன்னாதான் நம்மளால முடிவெடுக்க முடியும். Democracy is all about people's participation, and all of you are appearing for civil service examination. We should work as a community. Please reply. இப்போ வந்து ரிப்ளை பண்ணுங்கப்பா. 21 பேர் இருக்கீங்க, 6 பேர் தான் ரிப்ளை பண்றீங்க. Okay, tomorrow. Okay. Thank you. So majority of the people have said tomorrow. ஸோ மகேஸ்வர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அதே மாதிரி நாளைக்கு ஒரு லிங்க் ஒன்று ஷெட்யூல் பண்ணிட்டு அனுப்புவாரு. நான் சில பேர்த்துக்கு அனுப்பிச்சுட்டு இருப்பேன். அவங்களுக்கு மகேஸ்வர் ஓகே ஃபைன். நாளைக்கு இதே மாதிரி 5:30க்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிலிம்ஸ் பாத்துறோம். ஓகே, பிலிம்ஸோட நம்ம இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம். திருப்பி நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃபைன். லெட்ஸ் கோ டு பிலிம்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம், யாருக்குமே பிலிம்ஸ் சிலபஸ் டவுட் இல்லைல்ல? பிலிம்ஸ் சிலபஸ் பேப்பர் 2 வந்து சிம்பிள் தாங்க. நீங்க வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காண்டி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. காம்ப்ரிஹென்ஷன் எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். அதே மாதிரி இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன்க்ளூட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பத்தி கேட்பாங்க. லாஜிக்கல் ரீசன் அனலிட்டிக்கல் எபிலிட்டி நீங்க வந்து பிளேஸ்மெண்ட்ல படிச்சிருவீங்க. இதெல்லாம் வந்து RS அகர்வால் ஒரு புக் இருக்கு, RS அகர்வால். அந்த புக்ல வந்து நீட்டா கொடுத்துருப்பான். அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், இதுவும் RS அகர்வால்ல இருக்கு. ஜெனரல் மென்டல் அபிலிட்டி RS அகர்வால். பேசிக் நியூமரசி, நம்பர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ். பாருங்க 10th ஸ்டாண்டர்ட் HCF LCM எல்லாம் கேட்பாங்க, அது பண்ணுவாங்க. HCM இதுல விட டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கும், ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். ஒரு பை சார்ட்டை கொடுத்து அதை பத்தி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. சோ இது ஆக்சுவலா நீங்க காம்ப்ரிஹென்ஷன், பேசிக் நியூமரசி அண்ட் இதுல ஏதோ ஒரு டாபிக் இது நீங்க எழுதினாலே 33% வாங்கிடலாம். 200க்கு 66 மார்க் வாங்கினா போதும், நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். So any doubts regarding prelims syllabus? Certain people are leaving. No doubts. Beautiful. So we can go. Okay. Madhumati has said no doubts. நீங்க ஒருத்தர் சொன்னீங்கன்னா போயிடலாம். யார் அந்த ஒருத்தர்? 6 to 10 CBSE புக் படிச்சு prelims கிளியர் பண்றான்னு சொல்றாங்க. We want to read line by line. வினோத்குமார் இல்ல வினோத்குமார், 6 to 10th புக் வச்சு யூபிஎஸ்சி பிலிம்ஸ் கிளியர் பண்ண வாய்ப்பே இல்ல. இன்னொன்னு நான் சொல்ல நினைக்கிறேன், நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது பிலிம்ஸுக்கு தனியா ப்ரிப்பரேஷன், மெயின்ஸுக்கு தனியா ப்ரிப்பரேஷன்லாம் இல்ல மிஸ்டர் வினோத்குமார். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம், ஓகே சைக்ளோன் பத்தி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சைக்ளோன் ஃபார்மேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்து பிலிம்ஸ்ல கேட்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் ஆம்ஃபான் சைக்ளோன் ஹவு இட் இஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஜியோகிராஃபில என்ன சொல்றது 15 மார்க் ஆன்சர் 250 வேர்ட்ஸ் கேட்கலாம். சோ நீங்க சைக்ளோன் அப்படின்ற விஷயத்த படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பிலிம்ஸ்ல கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஆஸ் வெல் ஆஸ் ஆம்ஃபான் சைக்ளோனை வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சைக்ளோனை எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி அதோட லேண்டிங் வந்து டிட்டர்மைன் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பே ஆஃப் பெங்கால் சைக்ளோன் வருதுன்னா ஏன் வெஸ்ட் பெங்கால் போகுது, என்ன மாதிரியான விண்ட்ஸ் வந்து வெஸ்டர்லிஸ் ஈஸ்டர்லிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த மாதிரி எந்த விண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த சைக்ளோன் எஃபெக்ட் பண்ணுது, அதெல்லாம் நீங்க எழுதணும். So when you are studying about a topic, study for both prelims and mains. Do not study for prelims alone. And இல்ல வாய்ப்பே இல்ல 6 to 10th மட்டும் படிச்சா வாய்ப்பு இல்ல. 6 to 10th வந்துட்டு ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது தீம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிவிக்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 to 10th சிவிக்ஸ். அந்த சிவிக்ஸ்ல வந்துட்டு லிபர்ட்டினா என்ன, ஃப்ரீடம்னா என்ன, டெமோக்ரஸினா என்னன்னா சொல்லுவாங்க. ஆர்டிகல்ஸ் எதுவுமே 6 to 10 பிலிம்ஸ் இதுல வராது. இன்ஃபேக்ட் பாலிட்டிக் வந்து நீங்க லட்சுமிகாந்த் தான் படிச்சவங்க, வேற வழியே இல்லை. அகைன் ஹிஸ்டரிக்கும் அதே தான். நீங்க 11th NCERT and 12th NCERT தான் வந்துட்டு ஆக்சுவலா அந்த பேஸ்ட் ஆன் சிலபஸ் இருக்கிற புக்ஸ்.
6th to 10th இஸ் ஒன்லி ஃபார் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். நான் என்ன சொல்லுவேன்னா, யூ கோ ஃபார் 11th and 12th. இனிஷியலா 11th and 12th படிக்க ஆரம்பிங்க. 11th NCERT எடுத்து படிங்க. 11th NCERT எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்க அப்படின்னா 6th to 10th முடிங்க. 6th to 10th முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ் கிடைக்கும். அந்த தீம் 11th NCERT என்ன சொல்ல போறாங்கன்ற தீம் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த தீம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா 11th NCERT ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் 6 to 10 படிக்க சொல்றாங்க. அது நீங்க லைன் பை லைன்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்ல. 6 to 10 நீங்க நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ரீட் இட் அஸ் a novel. நீங்க ஒரு நாவல் படிக்கிற மாதிரி படிங்க. தீமை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நாட் த ஃபுல் கான்செப்ட். தீமை புரிஞ்சுக்கோ 6 to 10th இருந்து. 11th NCERT கண்டிப்பா நீங்க லைன் பை லைன் படிச்சாலும் வேற வழியே இல்ல. ஏன்னா இதுல இருந்து வேணாலும் கேள்வி கேட்கலாம் UPSC when comes to 11th NCERT. நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் எழுதினாலும் கேள்வி கேட்கலாம். ஸோ நீங்க லைன் பை லைன் படிச்சாகணும், நோட்ஸ்ல எடுத்தாகணும். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் இட், மிஸ்டர் வினோத் குமார். Okay, thank you. Fine. So we'll go to prelims. Actually, it's a nice doubt asked by Vinod Kumar. Thank you for asking this question. நான் சொல்ல மாட்டேன், Vinod Kumar கேட்டது ரொம்ப நன்றி. So yeah, okay guys, we have come. இந்த பேப்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து சில பேருக்கு எதுவுமே தெரியாம கூட இருக்கலாம். தயவு செஞ்சு பயப்படாதீங்க, பிகாஸ் யூ ஆர் ஜஸ்ட் நவ் ப்ரிப்பேரிங். எனக்கும் வந்து முதல் முறையா போன வருஷம் 2019 பேப்பர் ஒன்னா டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது நான் ஓகே ரைட் UPSC விட்டு ஓடிடலாம் பிளான் போட்டேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல. பட் தென் when I started studying the concepts, I found there are around 10 to 15 questions which can be answered even without subject knowledge. Subject knowledge எல்லாம் ஆன்சர் பண்ற அளவுக்கு 15 questions இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சோ this is a disclaimer. யாரும் தயவு செஞ்சு பயந்துடாதீங்க. ஆன்சர் தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் எதுக்கு பாக்குறேன்னா, நம்ம பார்த்து சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காண்டி மட்டும்தான். ஓகே, இன்ஃபேக்ட் சொல்ல போனா எனக்கும் சில இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியாது. நான் சொன்ன அந்த 15 ஈஸியான கொஸ்டின் தான் எதுவுமே தெரியாது. ஓகே, சோ இது பார்ப்போம் நம்ம. வித் ரெஃபரன்ஸ் டு முகல் இந்தியா. ஓகே, முகல் பத்தி கேட்கறாங்க. வாட் இஸ் ஃபார் ஆல் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜாகீர்தார் அண்ட் ஜமீன்தார்? நான் சொன்னேன் இல்லையா, அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி கண்டிப்பா கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருந்து கேட்கிற கொஸ்டின். சோ நம்ம பார்த்ததுக்கு இங்க கோயின்சைட் ஆயிடுச்சா? ஃபைன். ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்லைங்க. சோ டோன்ட் வரி. அடுத்து இங்க தேர்ட் கொஸ்டின் இருக்கு. தி குளோபல் காம்படிட்டிவ் ரிப்போர்ட். ஓகே, இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வருது. நான் சொன்னேன் ஸ்டார்டிங் ஆஃப் இதுலயே நான் சொன்னேன், நான் வந்து சிவில் சர்வீசஸ் ஹாட் ஸ்பாட்ஸ் சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுல சில ஒன் லைனர்ஸ், இதெல்லாம் ஒன் லைனர். இந்த ரிப்போர்ட் குளோபல் காம்படிட்டிவ்னஸ் ரிப்போர்ட்னு சொல்லி ரிப்போர்ட். இது யாரு வந்து இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்றாங்க? IMF, UN, CTD-யா, இல்ல வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமா, வேர்ல்ட் பேங்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து நியூஸ்ல வரும். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க படிக்கணும். இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது பார்க்கலாம். டோன்ட் வெரி. ஓகே, இது வந்துட்டு இந்தியன் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் முன்னாடியான ஹிஸ்டரி. நான் சொன்னேன்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எழுதினாங்கன்னு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935க்கு முன்னாடி வந்த ஒரு ஆக்ட் தான் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1830. ஸோ இது வந்து கோர் கான்செப்ட் லட்சுமிகாந்த் புக்ல இருக்கு. ரெஃபரன்ஸ் டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா வந்துட்டு நான் சொன்ன இந்தியன் எக்கானமி, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் எக்கானமி புக்ல இருக்கு. So you will know about this. So guys, again நான் வந்து ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. பட் அந்த ஈஸியான क्वेश्चनக்கு நம்ம கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம். அது கூட நம்ம ஆன்சர் பண்ணலைன்னா நம்ம சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்றது வேஸ்ட். ஓகே, so with reference to Indian national movement, so ஸ்வதேசி மூவ்மெண்ட் வச்சு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க. Again with reference to relief sculpture inscriptions in Ranyo Ashoka, King Ashoka mention. Okay, நான் சொன்னேன் அசோகா வந்து ரொம்ப முக்கியம். அசோகா வந்து நிறைய அசோகா பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, அசோகா வந்து பேட்டில் ஆஃப் கலிங்காக்கு அப்புறம் முக்கியமான ஒரு முடிவு எடுத்தார். என்ன முடிவு அப்படின்னா, he converted into a Buddhist. இதுக்கப்புறம் எனக்கு வந்து வார் வேணாம், இதுக்கப்புறம் நான் வந்து ராஜாவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் சாதாரண மனுஷனா வாழ்றேன் அப்படின்னு சொல்லி அவர் புத்திஸ்ட் மதத்துக்கு மாறினார். So புத்திசமோட பெரிய டெவலப்மெண்ட் வந்து இந்த அசோகா பீரியட். அசோகா இன்ஃபேக்ட் வாஸ் த லாஸ்ட் மௌரியன் கிங். அசோகா புத்திஸ்டா மாறினால்தான் இன்ஃபேக்ட் சொல்ல போனா மௌரியன் எம்பையரே காணாம போச்சு. ஏன்னா புத்திஸ்ட்ல என்ன இருக்கு, எனக்கு வந்து நான் வயலன்ஸ் தான் வேணும், நான் வந்து உண்மையதான் பேசுவேன், நான் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன், நல்ல நல்ல பிரின்சிபிள் தான் அது, நான் மோசம் சொல்ல மாட்டேன். பட் ஒரு கிங்குக்கு வந்து அதெல்லாம் வேணுமான அவசியமே இல்லை. ஒரு நல்ல ஒரு லைன் இருக்குங்க, கிங்ஷிப் நோஸ் நோ கிங்ஷிப். கிங்ஷிப் நோஸ் நோ கிங்ஷிப். கிங்ஷிப்னா ஒரு கிங்குக்கு கிங்ஷிப் அவசியம் இல்லை. கிங்னா KIN ஃபேமிலி. சோ ராஜாவா இருக்கணும்னா வந்து ஃபேமிலி எல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம மகாபாரத்ல பார்த்துருப்போம், ஃபேமிலியாவது ஏதாவதுன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. நம்ம அதே மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஒரு சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ கிங்ஷிப் நோஸ் நோ கிங்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அசோகா வந்து இந்த மாதிரி புத்திஸ்ட் பிலாசபிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால அவரோட எம்பையர் கீழே போச்சு. ஆனா புத்திசம் பயங்கரமா குரோ ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் சொன்னேன்,
GS 1ல வந்து ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் பத்தி கேட்டாங்க. அந்த காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் வந்து ஆஃப்டர் அசோகா பீரியட் தான் நடந்துச்சு. அசோகா இறந்ததுக்கு அப்புறமா அசோகா டெவலப் பண்ணி விட்ட புத்திஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பார்த்து தான் கிரீக்கோ பாக்டீரியன்ஸ் வந்துட்டு காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டை வந்து இந்தியாவில வந்து டெவலப்பே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அசோகா வந்து புத்திசம்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இட் இஸ் ரிலேட்டட் டு ராணி அசோகான்றது. இட்ஸ் ஆக்சுவலி இன் ஸ்கல்ப்சர். இது வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபாலோயிங் ஸ்கல்ப்சர் மென்ஷன் அலாங் வித் ஸ்டோன். ஓகே, ஸ்டோன் போட்டட் அசோகாவோட என்ன ஸ்கல்ப்சர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவர் பண்ண ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து புத்திசம் சம்பந்தப்பட்டதான் இருக்கும். ஓகே, இது பாருங்க, ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி எல்லாமே இந்த மாதிரி மேத்ஸ் ஃபாலோயிங் எல்லாம் வரும். ஸோ ஆல்வேஸ் நோட். சி அகைன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சா, அதே மாதிரி இது எல்லாமே இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான். சோ இது ஈஸி தானே. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வந்து ஈவி ராமசாமி நாயக்கர், தந்தை பெரியார் தான் வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. சோ அந்த மாதிரி வந்து மேட்ச் பண்ண சொல்றாங்க. ஓகே, சோ மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வந்து ஹிஸ்டரியிலும் வரும், ஜியோகிராஃபிலையும் வரும். இது புத்திசம். சி அகைன் புத்திசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து மகாயானம். ஓகே, புத்திசம் இது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் இந்த கான்செப்ட் வந்து சில பேருக்கு கான்ட்ராடிக்டரியா இருக்கும். பட் கான்ட்ராடிக்டரியா எடுத்துக்காதீங்க. திங்க் லைக் சிவில் சர்வ். இப்ப நம்ம வந்து ரிலீஜன் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய செக்ட் ஆஃப் ரிலீஜன், CSECT, செக்ட்னா குரூப் ஆஃப் ரிலீஜன். இப்போ வைஷ்ணவிசம் ஒரு செக்ட், புத்திசம் ஒரு செக்ட், அந்த மாதிரி சில செக்ட் ஆஃப் ரிலீஜன் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய ரிலீஜனா வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துவிசம், வைஷ்ணவிசம் தனியா இருந்துச்சு, புத்திசம் தனியா இருந்துச்சு, வேதிக் கல்ச்சர் தனியா இருந்துச்சு. இதெல்லாம் ஒன்னு சேர்த்து என்ன ஆச்சுன்னா ஹிந்துவிசம்னு ஒரு ஃபார்ம் எடுத்தது. புத்திசம் வந்து அப்படி ஆப்போசிட் ஆச்சு. புத்திசம் வாஸ் a very big religion. இன்ஃபேக்ட் ஒரு காலத்துல அசோகா காலத்துல என்டையர் இந்தியா புத்திஸ்டா தான் இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து வைஷ்ணவிசம் விஷயமே தோன்றல. போஸ்ட் மௌரியன் காலம் குப்தா டைம்ல தான் வந்துட்டு வைஷ்ணவிசம் வரும். பாகவதிசம்ன்ற பேர்ல வந்து வைஷ்ணவிசம் வரும். நீங்க ஏன்ஷியன்ட் இந்தியா படிக்கும் போது you will get to know all this, so don't have to worry about this. That's for reference I'm telling you. So புத்திசம் என்ன ஆச்சு? இப்ப நம்ம புத்திசமே இல்ல. அசோகா பீரியட்ல இந்தியாவே இந்தியா இன் சென்ஸ் பாகிஸ்தான், பார்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், அந்த இந்தியா அதுவே புத்திசமா இருக்கும்போது இப்போ புத்திஸ்ட் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா புத்திசம் வந்து செக்டா பிரிஞ்சிருச்சு. அதுல ஒரு செக்ட் தான் மகாயானா புத்திசம். சோ ஹீனயானா புத்திசம், மகாயானா புத்திசம், தேரவாதா புத்திசம் சொல்லி 3 புத்திசம் இருக்கு. அதுக்கப்புறம் தாந்திரிக் புத்திசம் கூட ஒண்ணு வந்துச்சு. சோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் புத்திசமா வந்துட்டு புத்திஸ்ட் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுமே இல்லை. சோ அந்த மகாயானா புத்திசம் பத்தி தான் கேட்கறேன், அதோட ஒரு ஃபீச்சர்ஸ் கேட்கறேன். ஃபைன். சோ புத்திசம் கண்டிப்பா படிச்சிருங்க. அசோகாவை படிக்கிறதுக்கான காரணமும் புத்திசம் தான். வித் ரெஃபரன்ஸ் டு ஃபோர்ஸ்ட் லேபர் Vishti in India during the Gupta period, which one of the following statements is correct? Okay, forced labor வந்து feudalism. அவங்க feudalism தான் இங்க மீன் பண்றாங்க. feudalismனா ஒண்ணும் இல்லைங்க, ஒருத்தர் கிட்ட தான் பெரிய லேண்ட் இருக்கும். அந்த பெரிய லேண்ட் ஒர்க்கு ஒரு ஓனரா இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா மக்களை வந்து வேலை செய்ய சொல்லி அப்பதான் உங்களுக்கு நான் வந்து காசு கொடுப்பேன் அப்படின்னு ஃபோர்ஸ் லேபர் பண்ண இருப்பாங்க. அதுதான் feudalism. அதை பத்தி கேட்கிறாங்க. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்டரியில வரும், எக்கனாமிக் ஹிஸ்டரியிலும் வரும் நம்ம சொன்னது. ஓகே, எங்க இது ஃபைன். ஓகே, see this. Which one of the following is not a Harappan site? Indus Valley civilization இருந்து ஜியோகிராஃபி क्वेश्चन கேக்குறாங்க பாருங்க. எப்படி கேக்குறாங்க பாருங்க. Indus Valley civilization இருந்து ஜியோகிராஃபி क्वेश्चन கேக்குறாங்க. ஹரப்பன் சைட்டா எது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாந்த் ஹுதாரோ, கோட் டிஜி, ஷோகவுரா, தேசல்பூர்னு சொல்லி 3 இது கொடுத்து கேட்கறான். சோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எதுல மோஸ்டா கவர் ஆயிரும். நான் சொன்ன என்சிஆர்டில இந்த பிளேசஸ் எல்லாம் கவர் ஆயிரும். ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஓகே, பில்டிங் கல்யாண மண்டபா வாஸ் a notable feature of சாளுக்கியர், சந்தேலா, ராஷ்டிரகூட்டா, விஜயநகரா. இது வந்துட்டு மெடிவல். சாளுக்கியர் வந்துட்டு ஏன்ஷியன்ட்ல இருப்பாங்க, மெடிவல்ல இருப்பாங்க. சந்தேலாஸ், ராஷ்டிரகூட்டாஸ், விஜயநகரா எல்லாம் வந்துட்டு மெடிவல்ல வருவாங்க. சோ அது ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். யார் கல்யாண மண்டபம் கட்டினா? இது வரைக்கும் நம்ம பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில இருந்து ஒரு கொஸ்டின் கூட பார்க்கல. ஓகே, எல்லாமே வந்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஃபைன். அடுத்து ரெஃபரன்ஸ் டு பிரிட்டிஷ் காலனி, அகைன் நேஷனல் மூவ்மெண்ட். Fine. Consider the following statement. In the revenue administration of Delhi Sultanate, administrative history. Okay. With reference to Indian national movement. Fine. Consider the following. Saint Nibarka was a contemporary of Akbar. Saint Nibarka. Okay. Akbar oடைய art and architecture. Okay. Contemporary na வந்து art தாங்க. Art and architecture பச்சாங்க. இவர் வந்து ஒரு போயட்டா இருப்பார். செய் நிபார்கா வந்து ஒரு போயட்டா இருப்பாரு. அவர் வந்து அக்பர் பீரியட்ல இருந்தாரா இல்லையான்றதான் கேட்கறாங்க. கன்சிடர் இந்த மாதிரி கேட்கறாங்க பாருங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்கறாங்க. அகைன் we have match the following as we discussed earlier. History இருந்து match the following. இது வரைக்கும் நம்ம ஜியோகிராஃபி क्वेश्चन ஒன்னு கூட பார்க்கல. ஹிஸ்டரியில இருந்து ஒரு ஜியோகிராஃபி क्वेश्चन பார்த்தோம். தனியா ஜியோகிராஃபி நம்ம எதுவுமே பார்க்கல. இது வந்து நான் சொன்ன காமன் சென்ஸ் வச்சு ஆன்சர் பண்றேன். நல்லா இந்த क्वेश्चन பாத்துக்கோங்க. with reference to Mian Tansen. இது நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, which one of the following statement is not correct? Okay, Mian Tansen. இந்த பேரை பாத்துக்கோங்க.
Tansen was the title given to him by Emperor Akbar. Tansen composed Drupads and Hindu gods and goddesses. Tansen composed songs on his patrons. Tansen invented many ragas. So இது நம்ம என்ன தெரியுது, டான்சன் வந்து ஒரு போயட்னு தெரியுது. He was a poet, he was a music composition, he could have also been a singer அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஃபைன். இதுல எது நாட் கரெக்ட்? I want you guys to give answers. Is it A, B, C or D? You guys can take 1 minute or 30 seconds to read the question once again and I want your answers. சிம்பிளான காமன் சென்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். சிம்பிள் காமன் சென்ஸ். நீங்க வந்து அக்பர் பத்தி தெரிஞ்சிருக்க வேணாம், மியான் இன்னும் சொல்ல போனா ஒரு போயட்டா கூட நீங்க பாத்துக்க வேணாம். காமன் சென்ஸ்ல தட்டிட்டு போறோம் அந்த கொஸ்டின். ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் ஹேவ் ரெட் ஆப்ஷன் பி. ஓகே ஓகே ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம போயிருக்கா? லக்ஷ்மிகாந்த் விச் எடிஷன்? 6th எடிஷன். எஸ், 6th எடிஷன் தான். ஆமா 6th தான், 6th தான். ஏன்னா வந்து இப்போ நம்ம இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 பார்த்தோம்ல, அது வந்து இட் இஸ் நாட் தேர் இன் 5th எடிஷன். நான் 6th எடிஷன் லக்ஷ்மிகாந்த் வந்து என்னோட டிரைவ்ல இருக்கு, எங்க டிரைவ் லிங்க் கிடைக்கும் போது நீங்க பாத்துக்கணும். ஓகே, B and B. Okay, what is B? Tansen composed Drupad. ஏங்க ஓகே, ஹிந்து காட்னால அக்பர். ஏங்க அக்பர் வாஸ் டாலரண்ட்ங்க, அக்பர் செக்குலரா இருந்தாங்க. நீங்க not B. No, not B. Not B. B is A. Okay, can you please tell me how A? I'm not telling A is the right answer. இப்போ B கூட ஓகே, செக்குலரிசம் அப்படின்ற ரிலிஜியன்ற கான்செப்ட் வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். If it is not, again, ஏன் நவீன் குமார், ஏன் CD எல்லாம் கரெக்டா இல்லையா? கம்போசர் ராகம்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரா? இல்ல சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணிருக்க மாட்டாரா? C&D ரிலேட்டிங் டு கம்போசிஷன். ஏங்க அவர் நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தாருன்னா அக்பர் கூப்பிட்டு இன்னும் ஒரு பட்டம் வச்சுக்கோன்னு கொடுக்க போறாரு. இதுல என்னங்க இருக்கு? C&D ரிலேட்டிங் கம்போசிஷன். அப்போ B. ஓகே, B இல்ல, C&D இல்ல. ஓகே, அதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. மியான் டான்சன் தான் பேரு. ஓகே, நான் சொல்ல வரல, நீங்க வேற யாராச்சும் ஆன்சர் கொடுக்குறீங்களா? ஓகே, ஐ டெல் யூ நவீன்ஸ் ஆன்சர் இஸ் ரைட். பட் நவீன் ரொம்ப டீப்பா யோசிச்சிருக்காரு. பட் பெரிஃபரிலேயே நமக்கு ஆன்சர் இருக்கு. என்ன அப்படின்னா மியான் டான்சனா, இன்னும் என்ன ஸ்டேட்மெண்ட்? டான்சன் வாஸ் a title given to him by Emperor Akbar. ஏங்க டைட்டில் எவனாச்சும் 2 பேரை வைப்பானா? நம்ம என்ன சொல்றோம்? பத்மபூஷன் MS தோனி, பத்மஸ்ரீ கமல்ஹாசன். யாராச்சும் கமல்ஹாசன் பத்மஸ்ரீன்னு சொல்றோம்? வெரி பேசிக். இது இப்படிதான் UPSC டெஸ்ட் பண்ணுவோம். The play of words. டான்சன்றது அவரோட பேர். It is not the title given to him by Emperor Akbar. So answer A, option A is the right answer. இப்போ இது கேட்கலாம் நீங்க. இப்போ அசோகா த கிரேட்னு கூப்பிடுறோமே, சோ கிரேட் இல்ல யாருக்காச்சும் வேற ஏதாச்சும் வேற கருத்துக்கள் இருக்கா? நான் சொன்ன லாஜிக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் சொன்ன லாஜிக் புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? Tansen is a title given to by Akbar சொல்றாங்க. Nobody keeps the title at the end of the name as a second name. It is always in the front. So this வந்து லாஜிக்கலாவே தப்பு. Okay, so nobody. Yes, na, right. Okay, the logic seems to be right. Okay, fine. You all guys have agreed. Again I'll tell you. இப்போ வந்து அசோகா த கிரேட்னு சொல்றோம், அக்பர் த கிரேட்னு சொல்றோம். அதெல்லாம் கிரேட் கடைசியில இருக்கு. அப்படின்னா அசோகா த கிரேட் அப்படின்னு சொல்லி அந்த கிரேட்ன்றது அசோகா காலத்துல யாரும் அசோகா கொடுக்கல. அதே மாதிரி அக்பர் த கிரேட்ன்றதும் அக்பர் காலத்துல யாரும் கிரேட்னு கொடுக்கல. இன்ஃபேக்ட் அக்பரே வந்து கிரேட்னு அர்த்தம் சொல்ல போனா. அக்பர்ன்ற பேரே வந்து கிரேட். ஹிஸ் நேம் இஸ் நாட் அக்பர், ஜலாலுதீன்ன்றதா அவரோட பேரு. பீப்புள் கேவ் ஹிம் அக்பர். அக்பர்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. சோ அதுல ஒரு பேர் அக்பர் ஆயிடுச்சு. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரேட் இதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்டோரியன்ஸ் கொடுத்தது. இந்தியன் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து அவங்க ஹிஸ்டரியை பார்த்து எழுதும் போது இந்த 2 பேரோட ஹிஸ்டரி வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படின்றக்காண்டி, பயங்கரமா ஆட்சி பண்ணியிருந்தாங்க அப்படின்றக்காண்டி தே கால் தெம் கிரேட். சோ அதனாலதான் வந்து அவங்களெல்லாம் நம்ம கடைசியில கிரேட்னு சொல்றோம். இஃப் இட் இஸ் சம்திங் இட் இஸ் கிவன் ஒஃபிஷியலி, ஒரு டைட்டில் ஒஃபிஷியலா ஒரு கிங்கோ இல்ல ஒரு கவர்மெண்டா கொடுக்குறாங்க, இட் இஸ் ஆல்வேஸ் இன் தி ஃப்ரண்ட், நெவர் கம் இன் தி லாஸ்ட். ஓகே, இந்த क्वेश्चन வாங்க. அத்தல் இன்னோவேஷன் மிஷன் செட்டப் பண்றது. இதுக்கு நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அவசியம் இல்ல. நம்ம CIT காலேஜ் எட்டி பார்த்தாலே போதும். CIT காலேஜ் வந்து இப்ப அத்தல் இன்னோவேஷன் மிஷன்ல வந்து நம்ம ரேங்கிங் போட்டுருக்காங்க. சாரி, இது என்ன ஆன்சர்? ஆப்ஷன் A, B, C or D? அத்தல் இன்னோவேஷன் மிஷன் இஸ் செட்டப் பண்ற which ministry or which organization? A, Department of Science and Technology, Ministry of Labor and Employment. C, Niti Aayog.
டி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். மகேஸ்வர் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். நோ மகேஸ்வர், நோ. It is being implemented by Ministry of Skill Development and Entrepreneurship. It is not set up under Ministry of இத வந்து வாட்ச் பண்றவங்க Ministry of Skill Development and Entrepreneurship தான். Because Atal Innovation Missionல வந்துட்டு Skill Development and Entrepreneurship ஒரு முக்கியமான பார்ட். இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி தான் Ministry of Skill Development and Entrepreneurship. This is not set up under இவங்க எல்லாம் கொண்டு வரல. I think நீதி ஆயோக். வேற யாராச்சும்? A. What is A? Sandhya, okay, Sandhya has given it is A. Madhu is thinking it is Niti Aayog. Department of Science and Technology. Okay, fine. வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆன்சர் இருக்கா? நிறைய பேர் வந்து மைனஸ் மார்க் சொல்லி ஆன்சர் பண்ண மாட்டீங்களா? பிரிலிம்ஸ்ல வந்து 0.66 வந்து நெகட்டிவ் மார்க்கிங், தப்பா ஆன்சர் பண்ணலாம். இப்போ இந்த மார்க் question அப்படி 2.66 மார்க் மைனஸ் பண்றாங்க. 2.66 மார்க் 2 மார்க்ஸ் தப்பானனால, ஐ மீன் 2 மார்க்ஸ் क्वेश्चन நீங்க ஆன்சர் தப்பா கொடுத்தனால 2 மார்க்ஸ் போயிடும். அது இல்லாம 0.66 மார்க்ஸ் போயிடும். ஓகே, 1/3 of the marks will be cut out. C. Okay, Anandan has given C. What is C again? Okay, yeah, the answer is Niti Aayog. Niti Aayog தான் வந்துட்டு அட்டல் இனோவேஷன் மிஷன் வந்து செட் அப் பண்ணாங்க. அந்த அட்டல் இனோவேஷன் மிஷன்ல வந்து ரேங்கிங் கொடுக்கிறதுக்கெல்லாம் வந்து பாராமீட்டர்ஸ் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்ட் நோ திஸ். ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா காமன் சென்ஸ் தானே. எல்லா காலேஜ்லயும் அட்டல் இனோவேஷன் மிஷன் இருக்கு. we ought to know என்ன யார் செட் அப் பண்ணாங்க. being a civil servant, you have to be aspiring for civil servants, we are civil services, you have to be very curious to know what things are and how things are happening. Okay, next, who among the following Mughal emperors shifted emphasis from illustrated manuscripts to album? Okay, again it is with respect to art, illustrated manuscripts to individual portrait art. Okay, முன்னாடியே சொன்னதான். See, எப்படி கேட்டிருக்காங்க, which of the following national parks lies completely in the temperate alpine zone கேட்டிருக்கான். temperate alpine zone அதாவது நம்ம சொன்னோம், அதாவது இனிஷியலா சொன்னோம் சிஎஸ்சி ஹாட்ஸ்பாட்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னா, அதுல என்ன சொன்னா இந்த மாதிரி ஒன் லைனர் கேட்கறாங்க. எந்தெந்த ஹாட்ஸ்பாட்ஸ் எங்க, ஐ திங்க் இட் இஸ் நம்தாபா நேஷனல் பார்க். ஐம் நாட் ஷுர், பட் இந்த கொஸ்டின் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இட் இஸ் மோஸ்ட்லி நம்தாபா. கர்நாடகா இருக்கு நம்தாபா. ஐ திங்க் கர்நாடகா சம்வேர் இன் டெம்பரேட் ஆல்பைன் ஜோன். ஸோ இப்போ இந்த நேஷனல் பார்க் வந்து நியூஸ்ல வந்திருக்கும். ஓகே, 2018 நியூஸ்ல வந்து இந்த நேஷனல் பார்க் பத்தி பேசிட்டே இருந்திருப்பாங்க. இந்த நேஷனல் பார்க்ல ஒரு ரோடு கட்டலாம்னு சொல்லி ஒருத்தன் வந்திருப்பான். அதுக்கு அகேன்ஸ்டா வந்து என்விரான்மெண்ட்ஸ் எல்லாம் கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நேஷனல் பார்க் வந்து நேஷனல் மீடியால வந்து பேசப்பட்டிருக்கும். சோ இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்கேன். எப்படி கேட்டிருக்கான், என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு கேட்கல, எந்த ரீஜன்ல இருக்குன்னு கேட்டிருக்கான். சோ யூ ஹேவ் டு லிங்க் இட் வித் ஜியோகிராஃபி. environment is a part of geography only. Now because environmental emphasis ஜாஸ்தியா இருந்தனால they are kept as separate subject. And the environment was always linked with geography. National park is something related to environment. Now they have asked it as a geographical question. எங்க இருக்கு, என்ன alpine zoneல இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் different types of zones which you will study in geography. Fine. Okay. On 21st June, the sun. இது வந்துட்டு apparent motion of the sun சொல்லுவாங்க. இது first geography question. 21st June என்ன நாள்? ஒருத்தங்க சொல்லுங்களேன். ரீசெண்டா தானே கொண்டாடணும் 21st June. 21st June பல விஷயங்கள் வந்துச்சு. இன்ஃபேக்ட் எல்லாம் வந்துச்சு. சோலார் எக்லிப்ஸ், வெரி குட். சம்மர் சோலிஸ்டிஸ், தி எக்ஸாக்ட் ஆன்சர் சம்மர் சோலிஸ்டிஸ். இன்னொரு இது இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இட் இஸ் ரெஸ்பெக்ட் டு ஆர்ட் ஃபார்ம். ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து நம்ம the answer given by Shreyash and Madhu is right. ஒரு ஆர்ட் ஃபார்முக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம 21st June கொடுக்குறோம். longest summer solstice is actually called as the longest day in the year. Yes, Shreyash, Madhu already told summer solstice. You have given what is the meaning of summer solstice. டக்குன்னு 4 பேர் காணாம போயிட்டாங்க. people are reduced to 16. ஓகே, ஒரு ஆர்ட் ஃபார்முங்க. ஒரு காலத்துல மோடிஜி வந்துட்டு அவரோட ஆபீஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா, அந்த இந்தியா கேட்டுக்கு முன்னாடி ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்ல வந்துட்டு ஒரு ஆர்ட் ஃபார்ம் பண்ணுவார். யோகா டே. எஸ், Madhu has given the right answer. மோடிஜி பாருங்க என்னெல்லாம் பண்ணிருக்காரு. இட் இஸ் ஆல்சோ தி யோகா டே. சோ இது இந்த பர்టిక్యులர் ஆன்சர் வந்துட்டு சம்மர் சாலிஸ்டிஸ் தான் குறிக்கும். சோ சம்மர் சாலிஸ்டிஸ்ல வந்து சன் அப்பரண்ட் மோஷன் ஆஃப் தி சன் வந்து எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகே, ஜியோகிராஃபி அகைன். இது என்ன, வேர்ல்ட் ஜியோகிராஃபி. வேர்ல்ட் ஜியோகிராஃபி நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். Which one of the following groups of plants was domesticated in New World and introduced into a New World? Okay, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் வந்துட்டு சில நேரங்கள் வந்து எக்கனாமிக் சர்வேல பேசியிருப்பாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பேசலாம், கரண்ட் அஃபேர்ல பேசுவோம். given year of India official poverty line are higher in some states. Again
பாவர்ட்டி லைன் பத்தி ஒரு டேட்டா கேட்டிருக்காங்க. இதுவும் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கும். எக்கனாமிக் சர்வே ஒவ்வொரு வருஷமும் வந்து எக்கனாமிக் சர்வே போடுவாங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக் அஃபேர்ஸ் நினைக்கிறேன், ரெண்டு மினிஸ்ட்ரியும் சேர்ந்து வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து எக்கனாமிக் சர்வே போடுவாங்க. அந்த எக்கனாமிக் சர்வேல இருந்து நிறைய டேட்டாஸ் வந்து பிலிம்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கு காலம் காலமா. ஸோ அதுல இருந்து ஒரு டேட்டா தான் இது. ஓகே, தட்ஸ் வாட் ஐ திங்க் ஸோ. பிகாஸ் இது வந்து நியூஸ்ல பேசப்பட்ட மாதிரி தெரியல. டேட்டாஸ் தான் நியூஸ்ல பேச மாட்டாங்க. இட்ஸ் மோஸ்ட்லி ஃப்ரம் ஐதர் ஃப்ரம் த பட்ஜெட் ஆர் ஃப்ரம் எக்கனாமிக் சர்வே. இது நம்ம படிச்சோம். Okay, Asiatic lion is naturally found in India only. Double-humped camel is naturally found in India only. One-horned rhinoceros is naturally found in India only. What again? Environment. இது வந்து எங்க இருக்கு? Biodiversity. Fine, biodiversity கேக்குறாங்க. இதெல்லாம் நியூஸ்ல எடுத்துக்கோங்க. One-horned rhino. See, 2018ல வந்து என்ன ஆச்சுன்னா பிரம்மபுத்திரா. See, இன்னொரு நியூஸ் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். வருஷம் வந்து பிரம்மபுத்திரா ஃப்ளட் ஆயிட்டு இருக்கும். ஐ மீன் ஃப்ளட் ஆகும்னா நீர் வந்து வழிஞ்சு கொடுக்கும். வருஷம் அசாம் ஃப்ளட் ஆகும். அசாம்ல இருக்கக்கூடிய காசிரங்கா நேஷனல் பார்க்கும் வருஷம் ஃப்ளட் ஆகும். அந்த ஃபிளட்ல வந்துட்டு நிறைய ஒன்-ஹார்ன் ரைனோசரஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். காசிரங்கா நேஷனல் பார்க்ல தான் ஒன்-ஹார்ன் ரைனோசரஸ் நம்ம நிறைய பார்க்கிறோம். ஸோ இந்த ஒன்-ஹார்ன் ரைனோசரஸ் வந்து 2019ல பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு பாப்புலேஷன் த்ரெட்டை ஃபேஸ் பண்ணிச்சு. அப்போன்னு பார்த்து நம்ம ஃபிளட் பிரம்மபுத்திரா ஃபிளட் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாமை வந்து ஃபிளட் பண்ணிருச்சு. கசிரங்கா அசாம் இருக்கிறதுனால கசிரங்கா ஃபிளட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நியூஸ்ல இருந்திருக்கும், 2 நாளுக்கு முன்னாடி அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து ஒரு லேண்ட் ஸ்லைட் நடந்ததா சொன்னாங்க. பிகாஸ் ஆஃப் தி ஹெவி ரெயின்ஃபால். அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இட்ஸ் நேச்சுரல் பினாமினான். அந்த நார்த் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு ஜியோகிராபிக்கலாவே அங்க மழை ஜாஸ்தியா பெய்யற மாதிரி ஒரு செட்டிங்ல இருக்கு. ஸோ யூ கேன் ஹெல்ப் இட். ஸோ அதை பேஸ் பண்ணி கூட கேட்டிருக்கலாம். இந்த அனிமல்ஸ் ஏதோ ஒண்ணு அந்த இதுல மாட்டி இருக்கும், அதோட சேர்த்து சில அனிமல்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல். In the context of which of the following to some scientists suggest the use of cirrus cloud thinning technique and the injection of sulfate. Okay, cirrus என்றது it is a type of cloudங்க, climatologyல படிப்பீங்க. அதே மாதிரி sulfate aerosol is also a chemical that is sprayed into the stratosphere. ஆர்டிபிஷியல் ரெயின் காஸ் பண்றதுக்கான்னு கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து கிளைமேட்டாலஜில படிப்பீங்க. வாட் இஸ் ஆர்டிபிஷியல் ரெயின், இதே வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன் எப்படி குறைக்கிறது, ரெடியூசிங் தி அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சோலார் விண்ட். சோலார் விண்ட் எல்லாம் சிரஸ் இதுக்கு வரைக்காது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா தப்பு தான். சோலார் விண்டுக்கும் ஸ்டார்டோஸ்பியர் இருக்கிற கிளவுடுக்கும் சம்மந்தமே இல்லை. ரெடியூசிங் குளோபல் வார்மிங்னும். ஸோ இதுல ஒரு ஆன்சரா இருக்கலாம். ஓகே, இப்படி கூட நீங்க ஒரு இதை பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிடலாம். சோலார் விண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா யாருனாலும் எதுவும் பண்ண முடியாது. ஓசான் லேயர் தான் நம்ம காப்பாற்றணும். சோலார் விண்ட் வந்து சன்னோட ரேடியேஷன்ல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் கிளவுட் காப்பாற்றணும் வாய்ப்பே இல்லை. அதுவும் எல்லாம் இருக்கு, ஸ்டார்டோஸ்பியர் இருக்கு. ஸ்டார்டோஸ்பியர் இருக்கிற ஒரு கிளவுட் எப்படி சோலாரை காப்பாற்றும்? லாஜிக்கலா பாத்தீங்கன்னா தப்பு. குளோபல் வார்மிங் ரெடியூஸ் பண்றதுக்கு இப்ப சல்ஃபேட் ஆர்சோல் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னா இன்னும் அமெரிக்காக்காரன் எப்போ ஸ்ப்ரே பண்ணிருப்போம். ஸோ நாட் திஸ். ஸோ ஒன்னா வந்து இட் இஸ் ஆர்டிபிஷியல் ரெயின். நம்ம கிளவுட் சீடிங்னு படிச்சிருப்போம். மேபி ஆர்டிபிஷியல் ரெயினா இருக்கலாம், இல்லைன்னா ரெடியூசிங். மோஸ்டா இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ eliminate. Sometimes உங்களுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் தெரியாம இருக்கலாம். So what we do, we eliminate other options and we derive at a correct option. Okay, fine. So okay, இது அதே மாதிரி மேட்ச். இது வந்து பாத்தீங்கன்னா it is related to the rivers. ஹம்பில இருக்கிற ஒரு ரிவர் திருச்சிராப்பள்ளி காவேரி ஓடுதுன்னு சொல்றாங்க. திஸ் இஸ் ரைட், we all know. பாவம் தமிழ்நாட்டு பசங்க கண்டுபிடிச்சிருவோம். நார்த் இந்தியாக்கான இதுக்கு ஆன்சரே தெரியாது, முடிச்சிட்டு இருப்பான். காவேரி வந்து கர்நாடகால இருக்கு, திருச்சி வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கு. எப்ப திருச்சியில காவேரி ஓடுன்னு நினைச்சிட்டு இருப்போம். சோ என்ன பண்றது? நார்த் இந்தியாவுக்கு இது கஷ்டமா இருக்கும், சவுத் இந்தியாவுக்கு இது கஷ்டமா இருக்கும். சோ ஜியோகிராபி நான் சொன்னேன், ஹிஸ்டரி ஜியோகிராபில மேப் கேட்பாங்கன்னு சொல்லி. சோ இந்த ரிவர்ஸ் இப்ப காவேரி எல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் டிஸ்பியூட்டட். கரெக்டா? சோ காவேரி எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு நீங்க போய் பாருங்க. ஓகே, கர்நாடகால ஒகேனக்கல் ஆரம்பிச்சு எங்கெங்கெல்லாம் போயிட்டு எப்படி வந்து பே ஆஃப் பெங்கால வந்து கலக்குதுன்னு சொல்லி போய் பாருங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ரிவர் நியூஸ்ல இருந்திருக்கும். இந்த ரிவர் இப்ப ரீசெண்டா ஒரு வேலி நியூஸ்ல இருக்கு. There is one valley which was recently in the news, very important valley. இனி ஒரு இது சொல்ல போனா ஒரு இன்டர்நேஷனல் அக்ரஷன் அந்த வேலியில் நடந்துச்சு. வாட் இஸ் தட் வேலி? இப்ப நீங்க கேள்விகள் பாத்தீங்களா? என்னப்பா? கல்வான் வேலி. வெரி குட். கல்வான் வேலி எங்க இருக்கு? ஜம்முல இருக்கா, காஷ்மீர்ல இருக்கா, லடாக்ல இருக்கா? லடாக் தான், கரெக்ட். லடாக். எஸ், கல்வான் வேலி, லடாக். சோ இந்த மாதிரி பாருங்க. அதே மாதிரி ஓகே, இதுவும் கரண்ட் அஃபேர்ல இருந்துச்சு. நாத்துலா. ஓகே, I'll give you a question. Okay, with respect to the word Nathula is a pass and Nathula is also present in Sikkim. Which of the following statements are correct? Both are one or two. First statement is Nathula is a pass. Second statement is Nathula is present in Sikkim. Which of the above statements are correct? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இதுவும் கரண்ட் அஃபேர் தான்.
என்ன யாருமே ஆன்சர் பண்ணல. போத். மது இஸ் டெல்லிங் போத். வேற போத் கரெக்ட். வேற ஓகே. மது ஆன்சர் சொல்லிருக்கீங்க, மத்தவங்க சொல்றேன். இஸ் இட் போத்? ஓகே மகேஸ்வர் போத். வேற ஓகே. மெஜாரிட்டி ரெண்டுமே கரெக்ட் தான். சிக்கிம்ல இருக்கு நாத்துலா. நாத்துலா இஸ் a பாஸ். சிக்கிம் அதே மாதிரி 3 பாசஸ் ஆக்சுவலா. ஒன்னு வந்து நாத்துலா, இன்னொன்னு வந்து நாக்கூலா. நாத்து NATHU ஸ்பேஸ் எல்ஏ, நாக்கூலா NAKU ஸ்பேஸ் எல்ஏ. அதே மாதிரி ஜீலப்லான்னு ஒரு பாஸ் இருக்கு. ஜீலமோ ஜீலப் தான் நினைக்கிறேன். ஜீலம் இஸ் ஆக்சுவலி ரிவர். ஜீலப் பாஸ். ஜீலப் பாஸ் சிக்கிம். இந்த மாதிரி 3 பாஸ் இருக்கு. So get to know if you are reading about Nathula in the news, also get to know what are other areas present besides them. அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. It will be useful. Okay. So என்னோட current affairs knowledge வச்சு சொல்றேன். There are 3 more passes in Sikkim, which is Nakula and Jilapla. Get to know about that also. இப்படி கூட கேட்பாங்க. நாத்துலா present is a pass in Sikkim. Again Nakula and Jilapla are also passes in Sikkim சொல்லி கேட்கலாம். ரெண்டு ஸ்டேட்மென்ட் கொடுத்து கேட்கலாம். ஓகே. So get to know about all this. Fine. Economics ஒரு question கேட்டிருக்கான் பாருங்க. சார் இது நம்ம பார்த்துட்டோமா எக்கனாமிக்ஸ் இல்ல? Yeah, again this is related to environment. Pyrolysis and plasma gasification method. Environment சொல்ல முடியாது, ஜியோகிராஃபி. நம்ம படிச்சோம்ல ரிசோர்சஸ் எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மெத்தட பத்தி கேட்டிருக்காங்க. ரேர் எர்த் மெட்டல் எடுக்கிறதா இல்ல எக்ஸ்டிங்ஷன் டெக்னாலஜியா கேக்குறாங்க. இதெல்லாம் ஃபேக்ட்டுங்க. இதெல்லாம் கண்டிப்பா நம்ம கெஸ் பண்ண முடியாது. கெஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தப்பாயிரும். யூ ஹேவ் டு நோ வாட் தி ப்ராசஸ். இதுல எலிமினேஷனும் பண்ண முடியாது. ஓகே. பிளாஸ்மா கிளாசிஃபிகேஷன் பத்தி இன்டெப்த் நாலேஜ் இருந்தாங்கன்னா எலிமினேட் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா கண்ண மூடி விட்டுட்டு போயிடும். இந்த மாதிரி கேட்பான் யூபிஎஸ்சி. 20 கொஸ்டின் கஷ்டமா கேட்பான். என்விரான்மெண்ட் என்ன, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். நான் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் பத்தி சொன்னா ஒன் லைனர்ஸ் வரும். ப்ரொடெக்டட் ஏரியாஸ் பத்தி ஒன் லைனர் வச்சு ஆன்சர் கேட்காம இது ஆன்சர் பண்ணலாம். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா. அகஸ்தியமலா பயோஸ்பியர் ரிசர்வ். which of the following are அகஸ்தியமலா பயோஸ்பியர் ரிசர்வ்? யாரும் கொஸ்டின் பெருசா இருக்குன்னு சொல்லி விட்டுறாதீங்க. வெரி ஈஸி கொஸ்டின். ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? இல்ல பண்ணல. ஓகே, படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி சாரி. ஆன்சர் பண்ணுங்க. நெய்யர், பிரபாரா அண்ட் ஷெந்தூரணி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் காலக்காட் மோண்டத்துறை டைகர் ரிசர்வ், முதுமலை, சத்தியமங்கலம், ஆயநாடு அண்ட் சைலண்ட் வேலி நேஷனல் பார்க். அதுக்கப்புறம் கவுந்தின்யா, குந்தலா, பிரமேஸ்வரம் அண்ட் பாப்பிகொண்டா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் முக்ருதி. போங்க, டயர்டா இருக்கு படிக்கிறதுக்கு. படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. பேரா வச்சிருக்கானுங்க, பெருசு பெருசா வச்சிருக்காங்க. ஆன்சர் என்னங்க? பி. அவ்வளவுதான், சிம்பிள். சி, அகஸ்திய மலை எங்க இருக்கு? சத்தியமங்கலத்துல இருக்கு, முதுமலையில இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாடு பசங்களுக்கு அல்வா மாதிரி இருக்கும். அகஸ்திய மலை நமக்கு தெரியாதா? சத்தியமங்கலம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சர் கொஸ்டின். நவீன் குமார் has given the answer. So right answer நவீன் குமார். Again they have asked geography. பாத்தீங்களா, ஜியோகிராஃபில வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க? மாஸ்டர் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. என்ன மாதிரியான இதுக்கு, அதாவது ஜியோகிராஃபி என்விரான்மெண்ட் சேர்ந்து கேட்டிருக்காங்க. ப்ளூஃபின் மஷீர் வந்து எந்த லெவல்ல இருக்கு, டால்பின் எந்த லெவல்ல இருக்கு, ரஸ்டி ஸ்பாட்டட் கேட் எந்த லெவல்ல இருக்கு. இதெல்லாம் நியூஸ்ல வந்திருக்குங்க. என்ன வந்திருக்குன்னா, IUCN ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. IUCN வந்து இந்த என்டேஞ்சர்டு, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, வல்னரபிள் அண்ட் கேஷுவல் ஸ்பீசிஸ் சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அது பேர் IUCN ரெட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதே IUCN தான் வந்துட்டு இந்த நேஷனல் பார்க் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த நேஷனல் பார்க் எல்லாம் வந்துட்டு நேஷனல் பார்க்னு சொல்ல வைக்கிறதுக்கு IUCN தான் அந்த கேட்டகரி கொடுக்குறாங்க. அந்த கேட்டகரி பேரை வந்து கிரீன் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க, IUCN கிரீன் லிஸ்ட்னா என்ன, IUCN ரெட் லிஸ்ட்னா என்னன்னு சொல்லுங்க. சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நம்ம கொஸ்டின்ஸ் மட்டும் எப்படி கேட்கலாம்னு பார்த்துட்டு போக கூடாது. அது ஏன் கேட்கலாம், எதனால கேட்கலாம்ன்றத பாத்தீங்கன்னா யூ கேன் கெயின் நாலேஜ் அவுட் ஆஃப் இட். ஓகே, சோ இது வந்து மேபி இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு IUCNனால ஏதோ ஒரு லிஸ்ட்ல போட்டிருக்கலாம். மேபி கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ல இருந்து என்டேஞ்சர்டா இருக்கலாம், இல்ல என்டேஞ்சர்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கலாம். சோ you should definitely have knowledge about IUCN red list. Similarly about IUCN green list. என்னமே போய் IUCN green list தான் வந்துட்டு நேஷனல் பார்க், சாங்சுரிஸ், ரிசர்வ்ஸ், அதுக்கெல்லாம் வந்து என்னென்ன கேட்டகரி சொல்லி கொடுத்துருப்பான். ஒரு 7 கேட்டகரி இருக்கு green listல. அதே மாதிரி ரெட் லிஸ்ட்ல கேட்டகரிஸ் இருக்கு. கிரிட்டிக்கலி endangered, vulnerable and casual species. Okay, go see that today. Okay, turtles. Okay, this is something that you need some knowledge in environment. Again, biodiversity related question. Microbeads are released into environment. Again, it is something related to climate change.
அண்ட் இட்ஸ் அஃபெக்ட். ஓகே, கிளைமேட் சேஞ்ச் படிக்கிறேன்னா சி ஹவு தேர் ஆஸ்கிங் அது எஃபெக்ட்டும் கேட்கறாங்க. அது என்ன பண்ணும்? இப்போ ரீசெண்டா வந்துட்டு இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பில் ஒன்று வரும்னு நான் சொன்னா, சரி நான் இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இல்ல எலக்ட்ரிசிட்டி அது வேணா விட்டுருங்க, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஒரு வாட்டி இது கேட்டிருந்தாங்க, இ வேஸ்ட் வந்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஆக்ட் ஒன்று போட்டிருந்தோம் 2016, அதாவது 2017 கேட்டிருந்தாங்க. இது ஆக்ட் பேர் வந்துச்சு. ஆனா அதோட சேர்த்து இ வேஸ்ட் வந்து என்ன மாதிரியான டிசீசஸ் காஸ் பண்ணுன்னு கேட்டிருந்தாங்க. கேன்சர், லங் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டடிங் அபவுட் என்விரான்மெண்ட், அது என்ன வேஸ்ட், அது என்ன கிளைமேட் சேஞ்ச், இட் ஆல்சோ தி எஃபெக்ட்ஸ் ஆன் ஹியூமன். பாருங்க, சி என்விரான்மெண்ட் எல்லாம் நான் ஏன் பாருங்க சொல்றேன்னா, டோன்ட் ஜஸ்ட் திங்க் இட் இஸ் ஒன்லி ஃபார் யூபிஎஸ்சி. யூ ஷுட் நோ இட் ஆஸ் எ ஹியூமன். நாளைக்கு அந்த வேஸ்ட் உங்க ஏரியால கூட இருக்கலாம், அதுல இருந்து உங்களுக்கு கூட அந்த நோய் வரலாம். So these are something that is why they say these are general science subjects. இதெல்லாம் ஜெனரல் சயின்ஸ், யூபிஎஸ்சி காண்டி படிக்காதீங்க, ஜெனரலா தெரிஞ்சுக்கும். Okay, so we'll go much faster now. Yeah, recently there was awareness around. Okay, இது வந்து ஹிமாலயன் நீட்டில்ன்ற ஒரு இது, அது வந்து ஏன் அது பத்தி கேட்டிருக்காங்க. அகைன் this is something to இது இதெல்லாம் நியூஸ்ல இருந்திருக்கும். ஹிமாலயன் நீட்டில்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக் நேம். சயின்டிபிக் நேம் எல்லாம் ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஜஸ்ட் கெட் டு நோ. ஓகே, which of the following statements are correct about the deposits of methane hydrate? So something related to climate change. Chlorophyll content in the vegetation and specific location, greenhouse gas. என்ன இது? Okay, satellite remote sensing வச்சு எதெல்லாம் மெஷர் பண்ணலாம்னு கேக்குறாங்க. This is again related to climate change and measures taken to curb climate change. Current affairல வந்திருக்குங்க, ஏதோ ஒரு சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணிருப்போம், அந்த சேட்டலைட் வந்து ஏதோ டேட்டா சொல்லிருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ். சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா. Which reference to the states mentioned above in terms of percentage of forest cover in total area. See, percentage of forest cover வந்துட்டு என்ன சொல்றேன், அசெண்டிங் ஆர்டர்ல எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். இதுக்கெல்லாம் டேட்டா நீங்க உட்காந்து படிக்க முடியாது. நான் இதுக்கெல்லாம் படிக்க போறேன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஃபாரஸ்ட் கவர் நீங்க டேட்டா படிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நீங்க தாராளமா விட்டுட்டு போயிடலாம். இந்த கொஸ்டின் எல்லாம் விட்டுறதுனால உங்களுக்கு பெரிய லாஸே இல்லை. கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 200க்கு 100 தான் இருக்கும். சரியா? சோ இந்த ஒரு கொஸ்டின் நீங்க விட்டுறதுனால வெறும் 2 மார்க்ஸ் தான் போகுது. ஒரு கொஸ்டின் தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா 2.66 0.66 கூட உங்களுக்கு கட் ஆஃப் போகும். ஒரு வருஷம் கழிச்சு எழுத முடியும். டேக் த ரிஸ்க் பேஸ்ட் ஆன் யுவர் கான்ஃபிடன்ஸ். கன்சிடர் த ஃபாலோயிங். இது பார்த்துட்டோமா? யா, குளோபல் வார்மிங், அகைன் கிளைமேட் சேஞ்ச், கார்பன் மோனாக்சைடு, மீதேன், சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகே, பர்னிங். ஓகே, இது எப்படி எதனால அட்மாஸ்பியர்ல வந்துட்டு ரிலீஸ் ஆகுது? கிராப் ஆர் பயோமாஸ் ரெசிட், பர்னிங் ஆஃப். ஆக்சுவலா இந்த வருஷம் இது ஆச்சு பாத்தீங்களா, டெல்லியோட ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தி ஆச்சு. ஸ்டபிள் பர்னிங் அப்படின்ற காரணத்தினால டெல்லியோட ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தி ஆச்சு. சோ இது வந்து அதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு விஷயம் தான், பட் இந்த வாட்டி கேட்கலாம். அதே மாதிரி ஸ்டபிள் பர்னிங்னால என்னென்ன மாதிரியான கேசஸ் எல்லாம் போகுது, அந்த கேசஸ் எல்லாம் எழுதுங்க. அந்த கேசஸ்ல ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு எந்த கேசஸ் வந்து ஸ்டபிள் பர்னிங்னால வருதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டீட்டெயிலா ஹிந்துல வந்திருக்கும். Fine. See, Red Sea, Black Sea. ஓகே, இதெல்லாம் வந்து இந்தியன் ஜியோகிராஃபில இல்ல, வேர்ல்டு ஜியோகிராஃபி. ஆனாலும் இது எப்படி அவங்க கேட்கலாம் அப்படின்னா, ரெட் சீயும் காஸ்பியன் சீயும் நியூஸ்ல வந்திருக்குங்க. சரியா? ஏதோ ஒரு சி வந்திருக்கும். என்ன பண்ணலாம்னா நீங்க இதெல்லாம் ஆன்சர் பண்றதுக்கு ஏதோ ஒரு 2 சி உங்களுக்கு தெரிஞ்சா போதும். கண்டிப்பா 2 சி நியூஸ்ல வந்திருக்கும், மீதி சி எல்லாம் கண்டிப்பா நியூஸ்ல வந்திருக்கு. அப்படிதான் யூபிஎஸ்சி கொஸ்டின் கேட்பான். 2 சி நியூஸ்ல வந்திருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா அதை வச்சு என்ன ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? இப்போ வந்து 3 and 5 நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா 3 and 5 இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னது? 1 2 3 4 5 தான். சோ கண்டிப்பா எல்லாமே கரெக்ட்னு அர்த்தம். ஓகேவா? இதுல வந்து 3 தான் இருக்கு, 5 இல்ல. இல்ல 5 தான் இருக்கு, 3 இல்ல. சோ அது மாதிரி கூட நீங்க எடுத்து என்ன பண்ணிடலாம், இதுக்கெல்லாம் ஆன்சர் போட்டலாம். கண்டிப்பா 5மே நியூஸ்ல வந்திருக்காது, இப்பவே சொல்றேன். 2 தான் நியூஸ்ல வந்திருக்கும். அதை வச்சு கூட கேள்வி கேட்பாங்க. சோ அதான் நான் சொன்னேன்ல, ஜியோகிராஃபில வந்து ரிவர்ஸ் வச்சு எல்லாம் கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங், ஹிஸ்டரி ஜியோகிராஃபி மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க. சோ நியூஸ்ல வந்து இப்போ ரெட் சீல வந்துட்டு ஒரு பிரச்சனை நடக்குது, 2 பேர் சண்டை போடுறாங்க, இல்ல ஒரு ஆயில் ஸ்பில் ஆயிடுச்சு. அந்த ஆயில் ஸ்பில் வந்து ஒரு வாரம் ஒரு நியூஸ்ல ஆயில் ஸ்பில்னா அவ்வளவு லாஸ். இப்போ ரீசெண்டா ரஷ்யால வந்து ஒரு ஆயில் ஸ்பில் நடந்துச்சு. Russia. Okay, which newspapers prefer? Okay, Madhu, for your question, both the newspapers are prescribed, Hindu and Indian Express. Regarding this, we will discuss in the current affair, art of learning current affairs session. Okay, இப்போ நம்ம சொல்ல முடியாது, ரெண்டுமே படிக்க முடியாது. இன்ஃபேக்ட் சோ எது எப்படி படிக்கணும்ன்றது we will discuss in art of learning current affairs. Both are prescribed. Hindu is prescribed more than Indian Express. Hindu is prescribed more than Indian Express. Hindu கவர் ஆகிற நியூஸ் எல்லாம் சில நேரங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் கவர் ஆகும். We should know that also. Okay. ஓகே, ராம்சார் கன்வென்ஷன். ராம்சார் கன்வென்ஷன் வந்து ரொம்ப முக்கியங்க. ராம்சார் வந்து வெட்லேண்ட் கன்வென்ஷன், வெட்லேண்ட் கன்சர்வேஷன் கண்டி போட்டதான் ராம்சார் கன்வென்ஷன். கெட் டு நோ வாட் ராம்சார். இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் சிலபஸ். சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட என்விரான்மெண்ட் புக்ல இருக்கும். அந்த என்விரான்மெண்ட் புக் நான் கொடுத்த டிரைவ் லிங்க்ல இருக்கு.
Agriculture soil releases nitrogen, again environment. Common place known as Alia, Rishlapur. Okay, இதெல்லாம் வந்து இந்த காமன் பிளேசஸ்க்குலாம் வந்துட்டு இதெல்லாம் இதுக்கு இதை மேட்ச் பண்ண சொல்றாங்க. இந்த காமன் பிளேசஸ்க்கும் இந்த விஷயங்களுக்கும் என்ன இதெல்லாம் நியூஸ்ல இருந்திருக்கு. இந்த காமன் பிளேசஸ்லாம் டியூ டிராப்ஸ், கிளைமேட்டாலஜி, ஜியோகிராஃபி. Context of proposals to use of hydrogen and CNG as a fuel for buses in public transport. See, bus transportல வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம், நான் வந்து ஹைட்ரோஜன் and CNG யூஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு ரிலீஸ் ஒன்று விட்டுருப்பாங்க. அதை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. பாலிட்டி அகைன், இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்ல சொல்லலாம், என்விரான்மெண்ட் சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். இது பாலிட்டி. ஓகே, 44th amendment of the constitutionலாம் வந்து பாலிட்டி. ஓகே, இது வந்து பாலிட்டி. இது வந்து கோல் செக்டர் வாஸ் நேஷனலைஸ்ட். இது வந்துட்டு எக்கானமில வரும், ஜியோகிராஃபில வரும். ஜியோகிராஃபி நம்ம பார்த்தோமா, எப்படி ரிசோர்சஸ் வந்துட்டு ஸ்கேட்டர் ஆயிருக்கு, அந்த ரிசோர்ஸ் எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்கன்றது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன் ஜியோகிராஃபி. பார்லிமெண்ட் ப்ரிவென்ஷன். ஓகே, திஸ் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, சம்திங் ரிலேட்டட் டு பாலிட்டி. இது கேன்சல் பண்ணுங்க. ஓகே, 9th schedule was introduced in the Constitution of India during Prime Ministership of Jawaharlal Nehru, Lal Bahadur Shastri, Indira Gandhi, Maji Desai. கண்டிப்பா உங்களுக்கு இது தெரியாது. பட் நீங்க பாலிட்டியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னா, என்னென்ன ஸ்கெடியூல்ஸ் இருக்கு, எந்த ஸ்கெடியூல்ஸ்லாம் எந்தெந்த வருஷத்துல கொண்டு வந்தாங்க. இனிஷியலா ஸ்கெடியூல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து அப்பெண்டிக்ஸ் சொல்றாங்களோ ஒரு புக்ல, ஓகேவா, அந்த அப்பெண்டிக்ஸ் தான் கான்ஸ்டியூஷனுக்கு ஸ்கெடியூல்னு சொல்றாங்க. ஃபைன். ஸோ இந்த ஸ்கெடியூல்ஸ் வந்து ஒரிஜினலா 8 ஸ்கெடியூல் இருந்துச்சு. 1950 வந்து கான்ஸ்டியூஷன் முடிக்கும் போது 8 ஸ்கெடியூல் இருந்துச்சு. 1951 வந்து 9th ஸ்கெடியூல் கொண்டு வராங்க. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணது 9th ஸ்கெடியூலுக்கு தான். ஏன் அப்படின்னா 9th ஸ்கெடியூல் என்ன பேசுது அப்படின்னா வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் பத்தி பேசுது. ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எதுக்கு கொண்டு வரோம்? ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து நம்ம 1951 தான் நம்ம அசர்ட் பண்றோம் இந்தியாவுக்குள்ள. ஸோ அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எங்க போட்டாங்க அப்படின்னா 9th ஸ்கெடியூல்ல போட்டாங்க. ஸோ 1951 யாருங்க பிரைம் மினிஸ்டர் அந்த ஆன்சர் கரோ? சி, ஜவஹர்லால் நேருவா, லால் பகதூர் சாஸ்திரியா, இந்திரா காந்தியா, இல்லனா மொராஜி தேசாயா? See, I'm taking much of a time. I hope this is useful. So if you guys feel Nehru ji, yes, Shreyansh is Nehru ji only, Jawaharlal Nehru. பாதியா குறைஞ்சிட்டாங்க. There were 26, now there are only 13. But for the 13 of the people who are there, thank you for being there. I hope you will found something useful in the session. That is why you are being here. Okay? Fine, we have seen this. So we are halfway through. In 10 நிமிஷத்துல முடிச்சலாம், கவலைப்படாதீங்க. UNCAC, இதெல்லாம் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் கரப்ஷன், இதெல்லாம் நேஷனல் ஆர்கனைசேஷன், நியூஸ்ல இருந்திருக்கும். ஓகே, டிசிஎல் அமெண்ட்மெண்ட் நியூஸ்ல இருந்திருக்கும். சி, ஆன்சர் திஸ் क्वेश्चन. ஓகே, நம்ம வந்து ரைட்ஸ் இஷ்யூஸ்னு சொல்லி ஒரு இது பார்த்தோமா பாலிட்டியில? இதெல்லாம் ரைட்ஸ் இஷ்யூஸ். Which article of Constitution of India safeguards one's right to marry the persons of one's choice? இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்க. That is why I'm asking you. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான क्वेश्चन. You guys should know. Sorry, I came. அதாவது ரைட் டு மேரி ஒன்ஸ் சாய்ஸ்ங்க. ஆர்டிகல் 19 21 25 29 கமெண்ட் கரோ. 25 19 ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம்ன்றது அது ஒரு ரைட். அது என்ன ஆர்டிகல்ங்க அது? ஓகே, மான்ஷி மித்ரா ஆர்டிகல் 21 சொல்லியிருக்காங்க. மான்ஷி மித்ரா, கேன் யூ ப்ளீஸ் சே வாட் இஸ் ஆர்டிகல் 21 in words? So that people would understand better. Article 21 தான் correct. So Manshi Mitra has given the right answer. So Manshi Mitra அதை வந்து என்ன ஆர்டிகல்னு வேர்ட் ஃபார்ம்ல சொல்ல. எப்படி ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. எஸ், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டில எக்கச்சக்கமான ரைட்ஸ் இருக்கு. அதுல ஒரு ரைட் தான் வந்துட்டு ரைட் டு. இது எப்படிங்க நியூஸ்ல இருக்கு? இதெல்லாம் நியூஸ்ல இதெல்லாம் வந்து எப்படிங்க கேட்டாங்க அப்படின்னா 2018 ஹாதியான்னு சொல்லி ஒரு கேஸ் இருந்துச்சு. அது என்ன ஹாதியா கேஸ் அப்படின்னா, கேரளால ஹாதியான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. வாட் ஷி டிட், ஷி மேரிட் இன் இஸ்லாம். ஓகே, சோ இதுக்கு அகைன்ஸ்டா அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேரளா ஹைகோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க. இது வந்து ஒரு ரிலீஜியன் ப்ரோபகேண்டாவோட கல்யாணம் பண்ணிட்டாங்க. தே டிட் நாட் மேரி அவுட் ஆஃப் லவ். அந்த பொண்ணை வந்து அவங்களோட பொண்ணை வந்து தே இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஹர் வித் ரிலிஜியன் அண்ட் தே பர்சுவேடட் ஹர் டு கன்வெர்ட் இன்டு அன் இஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி தே ஃபைல்ட் தி கம்ப்ளைண்ட். அதான் வந்து ஹை கோர்ட் ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் தே ஆல்சோ வென்ட் டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டும் ஸ்குவாஷ் பண்ணி அமைச்சிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது,
ரைட் டு மேரி ஒன் சாய்ஸ் வந்துட்டு ஆர்டிகல் 21 கொடுக்குது. ஸோ யூ cannot question this. This was around நியூஸ் ஃபார் 1 month 2018 ஒரு மாசம் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா ஒரு மாசம் இது பார்த்துட்டே இருப்பீங்க. ஏதோ ஒரு ஆர்டிகல், ஏதோ ஒரு நியூஸ்ல ஏதோ ஒரு வாட்டி என்ன பண்ணிருப்பாங்க, ஆர்டிகல் 21 போட்டிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி நீங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிச்சா நீங்க எழுதிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பாத்தீங்களா? Is there somebody else who told? Okay, fine. ஓகே, இந்தியன் பேட்டன்ஸ் ஆக்ட் வந்துட்டு இட் இஸ் ரிலேட்டட் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது நியூஸ்ல இருந்திருக்கும். ஏதோ ஒரு மெடிக்கல் பேட்டன்ட் பத்தி ஒருத்தன் கேஸ் போட்டிருப்பான், அந்த கேஸை பத்தி பேசிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ தட் இஸ் வி ஆஸ்க்ட் அபௌட் பேட்டன்ட்ஸ். பேட்டன்ட்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் ஒரு புதுசா ஒரு விஷயத்த பண்றேன்னா அது என்னோட தான் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்றதான் பேட்டன்ட். ஆஸ் பர் த சாலிட் வேஸ்ட். ஓகே, இதுதான் நான் சொன்னேன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்க. ஸோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து வி கான்ட் சே இட் இஸ் தேர் இன் தி நியூஸ், பட் இதை பத்தி இன்டர்நேஷனல் ஃபாரம்ல பேசிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் வரும். ஓகே, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இபிஏ எம்பவர்ஸ் கவர்மெண்ட் டு இபிஏ, இதெல்லாம் ஸ்டாட்டிக் போர்ஷனுங்க புக்ல. அந்த நான் சொன்ன சங்கர் ஐஎஸ் ஐஎம்ஓட புக்ல இருக்கும். அந்த புக்கோட லிங்க் நம்மளோட இதுல இருக்கு, டிரைவ்ல இருக்கு. லிங்க் இல்ல, புக்கோட பிடிஎஃப் இருக்கு. சாரி. as per இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் சென்ட்ரல் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 20 எம்ப்ளாய்மெண்டோட சென்ட்ரல் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் கேட்கறாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அமெண்ட் பண்ணிருப்பாங்க. அது அமெண்ட் பண்ணதை வந்து கேட்கறாங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பாலிட்டி. இதெல்லாம் பப்ளிக் பாலிசி. நம்ம பார்த்தோம்னா பப்ளிக் பாலிசி, அதெல்லாம் இந்த பப்ளிக் பாலிசி. ஓகே, இது வந்து கம்ப்ளீட் கோர் பார்ட். இது வந்து இது ரிலேட்டட் டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், என்ன கமிஷன்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, இட் இஸ் நாட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இது வந்து இது போஸ்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்தியன் ஆஃப்டர் போஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சாரி, இட் இஸ் நாட். இது வந்து பிபின் சந்திரால இருக்கும். நாட் பிபின் சந்திரா, ஸ்பெக்ட்ரம் ஒரு புக் இருக்குங்க. ஸ்பெக்ட்ரம்ன்ற புக் வந்துட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியும் பேசுவாங்க, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் பேசுவாங்க. ஸ்பெக்ட்ரம்ன்ற புக் ஒரு பெரிய புக்கு, அது வேற வழியில படிச்சுதான் ஆகணும். அது வந்து நீங்க என்னோட லிங்க்ல இருக்கும், டிரைவ் லிங்க்ல இருக்கும். ஓகே, இந்தியா which of the following review of Indian regulations is telecommunication insurance? ஓகே, இது வந்து எந்த கமிஷன் வந்துட்டு டெலிகம்யூனிகேஷன் இன்சூரன்ஸ் எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு கவர்ன் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டா இந்த கமிஷன் பத்தி நியூஸ் வந்து இந்த ஆக்ட் இதை பத்தி நியூஸ் வந்திருக்கு. இந்த கமிஷன் பத்தி நியூஸ் வந்திருக்கும். ஓகேவா, ஃபினான்ஷியல் கமிஷன் பத்தியோ, நீதி ஆயோக் பத்தியோ, இல்ல ஃபினான்ஸ் செக்டர் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் பத்தியோ நியூஸ் வந்திருக்கும். அந்த கமிட்டி நியூஸ்ல இருந்தனால இதை கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு கமிட்டி படிக்கிறீங்கன்னா ஆல்சோ ஸ்டடி வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிபிக் கமிட்டி. இந்த கமிட்டியில ஒரு கரப்ஷன் நடந்திருக்கலாம், ஏதோ அந்த மாதிரி நியூஸ்ல வந்திருக்கும். பட் அதுல நீங்க பேசி கேட்காங்க பாருங்க. ஓகே, போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், ஓவர்சீஸ் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, இன்வெஸ்டர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு எக்கானமி. ஓகே, வில் see this. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ. ஓகே, இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்துட்டு நீங்க ஃபாரின் ரிசர்வ்ஸ் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சாப்டர்ல படிப்பீங்க. யூ ஸ்டடி இட் இன் யுவர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்றது வந்து ஒரு புக் இருக்கு, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆஃப் இந்தியான்றது 12th ஸ்டாண்டர்ட் புக். அந்த புக்கோட பிடிஎஃப் வந்து என் டிரைவ் லிங்க்ல இருக்கு. ஃபைன். as per the compensatory afforestation fund, compensatory afforestation fund எல்லாம் இதுங்க ஸ்டாட்டிக் போர்ஷனுங்க. சி, நான் சொன்னேன்ல 5 year பிளான், 5 year பிளான் பத்தி கேட்பாங்க. அது வந்து இந்தியன் எக்கனாமிக் ஹிஸ்டரியில இருந்து எடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாஸ் 5 year பிளான்ல which of the following statement is correct. அதாவது செகண்ட் 5 year பத்தி கேட்டிருக்காங்க, ஃபோர்த் 5 year பிளான், ஃபிஃப்த், இந்த 5 year பிளான்லாம் இதுதான் பண்ணுதான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, see, I know I am going fast, but இதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். See, because I just want you guys to understand how syllabus is asked here and not the question and answer. Okay, so with reference to Asian Infrastructure Bank வந்துட்டு நியூஸ்ல இருந்துட்டே இருந்துச்சு, AIBB. ஓகேவா, அவங்க இந்தியாவுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுக்கு அவங்க பண்றாங்கன்னு சொல்லி நம்ம காங்கிரஸ் தரப்புல வந்து கேள்வி கேட்டாங்க. It was there in the news for at least 2 to 3 weeks. It was there in the news. Okay, so AIB ஓட ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் போர்டு பத்தி கேட்டிருக்காங்க. I'm not sure இது எதனால கேட்டாங்கன்னு தெரியல. மேபி இட் குட் ஹேவ் பீன் இன் தி நியூஸ். வாட் ஆர் தி பர்பஸ் ஆஃப் இன்டர்கிரேட்டர் அக்ரிமெண்ட் சைன்? இன்டர்கிரேட்டர் அக்ரிமெண்ட்லாம் வந்து இதுதான் நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல வரதுதான். வித் ரெஃபரன்ஸ் டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ். வாட்? ஓகே, see this. இது நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணியாகணும். ஓகே, with reference to communication technologies, what are the difference between LTE and VoLTE? LTE is commonly marketed as 3G and VoLTE is commonly marketed as advanced 3G. LTE is data only technology and VoLTE is voice only technology. Which of the using code given below
இதுல எதுங்க ஆன்சர்? இதெல்லாம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேரா எப்படி? எல்லாத்தோட போனுக்கு மேலேயும் இது வரும். கரெக்டா? ஸோ ஆன்சர் திஸ் கொஸ்டின். I will put it again. Answer this question. அது I know you guys will be tired, but இப்படிதான் இந்த ப்ரிலிம்ஸ் இருக்கும். நான் இங்க உட்கார்ந்து உங்களுக்கு எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரிலிம்ஸ் நீங்க உட்கார்ந்து ரீட் பண்ணும். And you're only answering the easiest questions. இந்த ஈஸியஸ்ட் கொஸ்டினா தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண சொல்றேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Nobody is answering. People are there. Okay, there are people. And I think this is a very easy question. Why aren't you guys answering? Hello, guys. Both are correct. Yes, both are correct. Thank you, Shreya Shukla. So this is the level of difficulty that UPSC is actually asking. நம்ம போன்ல இருக்கிற வோல்ட்ட பார்த்திருந்தா இந்த ஆன்சர் பண்ணிருக்கலாங்க. சிம்பிளான क्वेश्चन. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2017ல போட்டது, 2018 நியூஸ்ல இருந்திருக்கும். 2018 நியூஸ்ல இருந்தால 2019ல கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நான் சொன்னேன், இ வேஸ்ட் பத்தி சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸ்டர்னல் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி யாருமே அதை ஃபாலோ பண்ணல. ஆக்சுவலா இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்ல இந்த எக்ஸ்டர்னல் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருமே ஃபாலோ பண்ணல. ஸோ அதனாலதான் இது கேட்டாங்க. எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ், இதெல்லாம் எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ், மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அண்ட் போனஸ், இதெல்லாம் வந்துட்டு எக்கனாமிக் சர்வேல வருங்க. Which one of the following is not an sub? Okay, நான் சொன்னேன்ல ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டோட ஒரு இண்டெக்ஸ் கேட்கறேன். அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் இண்டெக்ஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இண்டெக்ஸ்ல வந்து இஸ் நாட் ரிப்போர்ட், இஸ் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்ன்றது இஸ் ஆக்சுவலி மெஷர்மெண்ட். எப்படி மில்லிமீட்டர் இருக்கு, சென்டிமீட்டர் இருக்கு, அதே மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இண்டெக்ஸ்ன்றது ஒரு நாட்டோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்துட்டு மெஷர் பண்றதுக்கு. அதோட சப் இண்டெக்ஸா என்னென்னு கேட்கறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் சொன்ன அந்த ஹாட்ஸ்பாட்ஸ். இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அது புதுசா ஒரு இண்டெக்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க அந்த வருஷம், அதனால அதை கேட்டிருக்கேன். சோஷியல் கேபிட்டல், இதெல்லாம் வந்து என்சிஆர்டி. இப்போ மிஸ்டர் வினோத் சொன்னார் இல்லைங்களா, இதெல்லாம் 6th to 10th என்சிஆர்டில இருக்கு. சோஷியல் கேபிட்டல்னா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து 8th, 9th, 10th எக்கானமில இருக்கும். சோஷியல் கேபிட்டல்னா பேசிக்ஸ்ல இருக்கும். Okay, again, this is regarding Constitution of India, polity, the reference to the cultivation of cropping patterns, economic geography. Now, agricultural commodities imported by India, which one of the following accounts for the highest imports in terms of, in the highest imports இதெல்லாம் வந்துட்டு பட்ஜெட்ல சொல்ல வாய்ப்பில்லை, எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருப்பாங்க. Purchasing power parity, exchange rates are calculated by comparing the prices of the same basket of goods and services in India. See, purchasing power parity ஓட டெஃபினிஷன் இது ஆக்சுவலா. இந்த டெஃபினிஷனை மட்டும் தான் அவன் கேட்டு ஆன்சர் பண்றான். இப்போ உங்களுக்கு purchasing power parity என்னன்னு தெரிய வாய்ப்பில்லை. India is not the 6th largest economy in the world. India is the 3rd largest economy in the world. எதுல? purchasing power parity. ஓகே, அது வந்து basket of goods and services தான். ஸோ basket of goods and services எடுத்து அதோட ஜிடிபியை கால்குலேட் பண்றதான் purchasing power parity. அப்படி கால்குலேட் பண்ணும்போது இந்தியா இஸ் தி 3rd largest economy in the world. ஓகே, among agricultural commodities imported in India, இதுவரை நீங்க பேசிக் ஸ்டாட்டிக் போர்ஷன்ல வந்து இது வந்து நியூஸ்ல வந்திருக்கும். 2018ல வந்து இந்தியா 3rd largest economy ஆயிருப்பாங்க, அதனால கேட்டேன். among the agricultural commodities imported by India, which one of the following accounts for the highest basic? ஓகே பாலிட்டி. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்களா, டெஃபினிஷன் ஆஃப் லிபர்ட்டி கேட்கலாம். டெஃபினிஷன் ஆஃப் லிபர்ட்டி எல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா பொலிட்டிக்கல் தியரின்னு ஒரு புக்ல இருக்கு. இது நீங்க லட்சுமிகாந்தோட 1000 pages பொலிட்டி பார்த்து படிச்சாலும் யூ வில் நாட் பி ஏபிள் டு ஆன்சர் வாட் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் லிபர்ட்டி. இது நீங்க வந்து என்சிஆர்டி புக்கு, பொலிட்டிக்கல் தியரின்னு ஒரு புக் இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் 11th standard என்சிஆர்டி. அதுல வந்து லிபர்ட்டினா என்ன, ஜஸ்டிஸ்னா என்ன, ஃப்ரீடம்னா என்ன, டெமோக்ரஸினா என்னன்னு சொல்லி இந்த பேசிக் ஒரு 80 page புக் தான். நீங்க வந்து 1200 page புக் படிச்சு ஆன்சர் பண்ண முடியாத ஒரு கொஸ்டினை யூபிஎஸ்சி ஒரு 80 page புக்ல இருந்து கேட்டிருக்கான். ஸோ அந்த புக்கும் நான் என்னோட இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஓகே, வி ஆர் ரீச்சிங் த எண்ட் ஆஃப் த டாபிக்ஸ். ஓகே, விச் ஒன் ஆஃப் இஸ் நாட் ஓகே. ஆர்பிஐ பத்தி கேட்கறாங்க. ஃபைன். ஸோ ஆர்பிஐ பத்தி நியூஸ்ல வந்திருக்கும், அவங்க புதுசாக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருப்பாங்க, அதை பத்தி கேட்கறாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அடாப்டட் லா, டேட்டா ப்ரொடெக்ஷன் பிரைவசி, பப்ளிக் பாலிசில இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு.
Recently, India signed a deal known as Action Plan for Prioritization and Implementation of Cooperation Areas in Nuclear Field, Science and Technology, Current Affairs வந்து கேட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நியூஸ் எல்லாம் வந்துட்டு ஹிந்து பேப்பர்ல பிசினஸ்னு இடத்துல வரும். அது நீங்க படிக்க வேணாம். எப்போ படிங்கன்னா எப்போல்லாம் எடிட்டோரியல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி போடுறாங்களோ அப்பெல்லாம் கண்டிப்பா படிங்க. அப்படி ஏன் அவங்க எடிட்டோரியல்ல போடுறாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதுசா அதை விஷயத்த பண்ணிருப்பாங்க. இல்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ எக்கனாமிக் நியூஸ் எல்லாம் வந்து பிசினஸ் செக்ஷன் இருந்து படிச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, எடிட்டோரியல் செக்ஷன் இருந்து படிங்க. மணி மல்டிப்ளையர்ன்றது இட்ஸ் a பேசிக் கான்செப்ட் இன் எக்கானமி. ஓகே, ஆன்சர் திஸ். In the context of digital technology for entertainment, consider the following statements. AR VR பத்தி கேட்டிருக்காங்க. ARனா வந்து சிமுலேட்டட் என்விரான்மெண்ட். AR வந்து செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. VR வந்துட்டு ஒரு கேமராக்கு முன்னாடி இருக்கும்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க, AR allows individuals to present the world and improve the experience through smartphone cameras. VR அப்படியே கான்வெர்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. VR allows the world and transpose the individual, providing complete immersion experience. Answer this question. ARVR ரொம்ப சிம்பிள். ARVR வந்து 2000 இப்போ சகஜமாயிடுச்சு. ARVR 2018லயோ 2016 இந்த போக்கிமான் கோன்னு ஒரு கேம் வந்துச்சு. ஐ ஹோப் யூ கைஸ் வில் ரிமெம்பர். போக்கிமான் கோக்கு அப்புறம் அந்த ARVR கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரம் ட்ரெண்டிங்கான கான்செப்டா இருந்துச்சு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில. நியூஸ் பேப்பர்லயும் நிறைய வாட்டி வந்துச்சு. அதனால தான் அது கேட்கறேன். Can you guys answer? So there are 10 people. Cheers to the 10 people who have remained. So it'll be nice if you guys give me an answer. Is anybody writing? Okay. Nobody is actually giving the answer. So guys, do you want me to show you the question again? Guys, எல்லாரும் ஸ்கிரீன் ஆன் பண்ணிட்டு தூங்க போயிட்டீங்களா? ஓகே, லோகேஷ் wants to see the question again. Yes, okay. 91st question. So I'll give you 30 seconds or okay, 30 seconds கொடுக்குறேன், படிச்சு. Okay. Okay, fine. I'll 4. Okay, I'll not the other paper. D. D. Okay, what is D? 4 only. No. No, not the right answer. Oh, Maheshwar, not the right answer. Not 4 only. C. No, not C. Not C. C. D இல்ல C இல்ல, வேற என்னங்க? A B தான் இருக்கு. பிரிச்சு போட்டு சொன்னாலே ஆன்சர் வந்துரும். D 1 and 2 உள்ள B தான். B தான் ஆன்சர். சி, இந்த 1 and 2 கான்ட்ராடிக்ட் பண்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் 3 and 4. அது புரிஞ்சுதா? 1ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏஆர் வந்து பிசிக்கல் என்விரான்மெண்ட் வந்து ஷட் பண்ணிருன்னு சொல்றாங்க. 3ல என்ன சொல்றாங்க, ஏஆர் வந்து கேமரா யூஸ் பண்ணுது, விஆர் தான் பிசிக்கல் வேர்ல்ட்ல இருந்து நம்ம ஷட் பண்ணிருன்னு சொல்றாங்க. So if you guys have played Pokemon Go, at least heard about Pokemon Go uses AR. AR என்ன பண்ணுதுன்னா கேமரா ஓபன் பண்ணி அந்த டெக்னாலஜி Pokemon Go கேம் வந்துட்டு ப்ளே பண்ண வைப்பாங்க. So this option is correct. Okay. So விஆர்ன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். விஆர் ஹெட்செட்னு ஒன்று தனியா இருக்கு. அதுதான் என்ன பண்ணும், நம்ம வந்து கண்ணில் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட கம்ப்ளீட் என்விரான்மெண்ட் வந்து செக்யூர் பண்ண வச்சிடும்.
So it is 3 and 4 are only right. 2 is wrong. 2 என்ன சொல்றாங்க பாருங்க, virtual reality images generated from a computer are projected into real life objects or surroundings. Real life object or surroundings னா என்னது? கேமரா ஓபன் பண்ணானே real life object or surroundings ல பண்ண முடியும். So VR கேமரா ஓபன் பண்ணனும்னு சொல்றாங்க. No, it is wrong. So it is 3 and 4. Okay. இது DSC வந்துட்டு it's a concept in economics. You will read in economics. This was in current affairs. ஒரு டெனோசோவியன் கேவ் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. டெனோசோவியன்றது ஒரு ஏர்லி ஹியூமன் ஸ்பீசிஸ். அதை பத்தின ஒரு கேவ் கண்டுபிடிச்சாங்க. That is why it is there in the news. It was there in the news and now it has come in the current affairs. The reference to the recent developments in science, which one of the following is not correct? இந்த குரோமோசோம்ஸ் DNA எல்லாம் வந்துட்டு செல் டெக்னாலஜி. ஓகே, இது நான் சொல்லி ஆகணும். ரீசெண்டா வந்து இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங், செல் டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நியூஸ் பேப்பர், நீங்க சண்டே நியூஸ் பேப்பர், ஹிந்து நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா ஒவ்வொரு சண்டேயும் வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பத்தி ஒரு ஆர்டிகல் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி FAQ கேட்பாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி FAQ இருந்துச்சுன்னா அதை பத்தி தான் நைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டூ ரீட் சண்டே நியூஸ் பேப்பர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுல வந்து ஒரு நியூஸ் தான். ஓகே, ஸோ 95th கொஸ்டின். ஓகே, இது ஆன்சர் பண்ணுங்க. In context of wearable technology, இதுதாங்க சயின்ஸ் டெக்னாலஜி கொஸ்டின் எவ்வளவு சிம்பிளா இருக்கு. In context to wearable technology, without the following task is for or accomplished by wearable devices னா ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஸ்மார்ட் வாட்ச். ஓகே, location identification of a person, GPS, sleep monitoring of a person, assisting the hearing impaired person. இந்த 3 இதுல எதெல்லாம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வச்சு பண்ணலாம்? Any answers? See, 95th question. All, yes. D, yes, D, all. Yes, very good guys, all. எல்லாமே பண்ணலாம். Simple question பாத்தீங்களா? Easy 2 marks. 10 seconds answer பண்ணிட்டு போறோம். Okay. RNA, see again, cell technology. See, இந்த கொஸ்டின் வந்து 2018ல வந்து ஒரு பிளாக் ஹோலை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு படம் பிடிச்சோமா? கரெக்டா? ஞாபகம் எல்லாத்துக்கும். அந்த பிளாக் ஹோலை பத்தி நம்ம என்ன பண்ணோம், மீம் எல்லாம் கூட போட்டோம். நிறைய இதுல வந்து பிளாக் ஹோலை மீம் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃப் பண்ணாங்க. 2018 எண்ட்ல போட்டோகிராஃப் பண்ணாங்க. அதனால they have asked this question. இந்த நியூஸ் நீங்க பார்க்காம இருந்திருக்கவே மாட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் த மீம் பேஜஸ் எல்லாம் வந்து இது இருந்துச்சு. இந்த பிளாக் ஹோலோட போட்டோகிராஃபர்ஸ் தெரிஞ்சு பல மீம் போட்டிருந்தாங்க. ஸோ தட் இஸ் வை பிளாக் ஹோல் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, இட் இஸ் நாட் நெசசரி டு ஆர், பிகாஸ் சில பேருக்கு பிளாக் ஹோல் பத்தி தெரியாம இருந்திருக்கலாம். பட் அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ தட் திஸ் வாஸ் தேர் இன் தி நியூஸ். ஓகே, மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் மைக்ரோபியல் பேத்தோஜன்ஸ், மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் மைக்ரோபியல் பேத்தோஜன்ஸ் வந்து நியூஸ்ல இருந்துச்சு. இந்த இப்போ டிசீசஸ் வந்து நம்ம என்னதான் சில டிசீசஸ்க்கு மாத்திரை கொடுத்தாலும் அது வந்து சரியாக மாட்டேங்குது. ஏன்னா அந்த டிசீசஸ் எல்லாம் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் அது வந்து மியூட்டேட் ஆகி இப்போ நம்மளால சரி பண்ணவே முடியல. ஸோ அதை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தட் வாஸ் அ இஷ்யூ தட் வாஸ் அட்ரஸ்ட் பை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன் 2018. Cas9, ஓகே, Cas9 பத்தி கேட்டிருக்காங்க. அகைன் இட் இஸ் சம்வேர் ரிலேட்டட் டு நானோ டெக்னாலஜி அண்ட் செல் டெக்னாலஜி. செல், அதாவது செல்ல இருக்கிற ஒரு புரோட்டீன் தான் Cas9 புரோட்டீன். ஸோ அதை வந்து கேட்டிருக்காங்க. செல்ஸ்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது நீங்க பாருங்க. அகைன் டிசீஸ்ல இருந்து எப்பவுமே கேள்வி வந்துருங்க. இப்ப கொரோனா வைரஸே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான், அதுல இருந்து கண்டிப்பா கேள்வி வரும். அதனால கொரோனா வைரஸ் வந்து இட்ஸ் a zoonotic disease. So just know about basic facts about coronavirus. Okay, that's all. So we have actually finished the news, complete questions of 2019 prelims. Okay, 2019 கேட்ட prelims வந்து நம்ம ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். So okay guys, I think we'll complete our session here. நம்ம nearly 2.5 hours discuss பண்ணியிருக்கோம்.